சாத்தான் கொடுக்கக்கூடிய காரியங்கள்னாலே மனுஷன் திருப்தியாக பிரயாசப்படுகிறான். இந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம், மரண அறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வெளியில வர முடியுமா? இதை கொஞ்சம் பயன்படுத்தி நீங்க பேசுங்க. இட் ஹஸ் ஹேப்பன்ட். எடே, நீ அவன் கொடுக்கிற சரக்கு நீ அவன் எக்ஸிபிஷன் பண்றதுனால, உன்னுடைய போர்ட்டல்ஸ் திறந்ததுனால, அதை கண்டு நீ மயங்கி அதை இன்வைட் பண்ணி நீ கெட்டு போய் சுண்ணாம்பாயிட்டு இருக்க. கடைசியில் மரணம், தேவனை விட்டு தூரமாய் நீ போகிறாயே. பரத்திலிருந்து உனக்கு தேவன் கொடுக்கறதெல்லாம் நன்மை தானே, அது ஏண்டா விட்டுட்டேன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு மனுஷன் அதுதானே. உலகத்தில் அவன் சிற்றின்பங்கள் மேல பாய்கிற வேகத்தை நீங்க பாருங்க. அதுல சில பிலீவர்ஸும் பாய்கிற வேகத்தில் பாருங்க. சண்டே ஆனால் சிலர் கோயிலில் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், அவங்க சண்டே ஆனால் வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எத்தனையோ ஒலிம்பிக்கு போன்ற பெரிய பெரிய ஓட்டப்பந்தயங்கள் இதில் பங்கு பெறாங்க. அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் இருக்கிறாங்க. டக்குன்னு அங்கேயே முழங்கால் போட்டு, இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஜீசஸ்ங்கிறான். நம்ம பார்த்துல சிடி ஸ்டட்டுங்கிறதான ஒரு தேவ மனுஷன், அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர் அவர். he was a cricket player. hallelujah, and he glorified God. நீ எத்தனையோ பேர் இன்னைக்கும், சபையாரே, தேவஜனமே, இந்த காரியங்களை நாம் வெட்கத்துக்குரிய காரியங்களை மறுபடியும் வெட்கப்படாமல் நம்ம பார்ப்போமானால், செய்வோமானால், பேசுவோமானால், பரிசுத்தவான்கள் என்கிறதான பட்டியலில் நாம் இடம் பெறாமலும் போய்விடுவோமே. அப்போ இப்போ அப்போ இப்போ அப்போ இப்போ அப்போ என்ன கிடைச்சது? மரணம் கிடைச்சது. இப்போ என்ன கிடைச்சது? ஜீவன் கிடைச்சது, பரிசுத்தம் கிடைச்சது. பலன், முடிவோ நித்திய ஜீவன். என் ஆண்டவருக்கு கேட்வே திறக்குமானால், என் ஆண்டவருக்கு வழிவாசல்களை நாம் திறப்போமானால், அவர் செய்கிற கிரியைகள் பரிசுத்தத்துக்கு ஏற்றதா இருக்கும், அது வளரும். சாத்தானுக்கு கேட்டு திறக்குமானால், அவன் செய்கிற கிரியைகள் பாவத்தை வளர்க்கும், அதில் பரிசுத்தம் இருப்பதில்லை. இங்கே அசுத்தத்தை கண்டும் அது அசுத்தமாக தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்கள், பரிசுத்த தேவனை அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாமலேயே போய்விடும். நீ இதை பார்த்து நீ அசுத்தம் என்று எண்ணாதபடினாலே என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை என்று சொல்லுவாரானால், நாம் எங்கே போவது? எங்கே போவது? எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாமா? ஆமென். God bless you. அப்போ ரீகேப் ஆஃப் வாட் வி ஹேவ் லேர்ன்ட் லாஸ்ட் சண்டே. போன சண்டே நாம் என்ன கர்த்தர் நம்மோடு பேசினார், என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போல் ஒரு ரீகேப். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், மறக்க முடியாத ஒரு செய்தின்னா 3 அதிகாரங்கள், 3 வசனங்கள், அவ்வளோதான். 3 வசனமோ 4 வசனமோ எப்படியோ. ஃபஸ்ட்டு சாப்டர் பேனராமிக் வியூ, சூப்பரான ஒரு வியூ, ஒரு லஷ் கிரீன், கார்ஜியஸ் செட்டிங், இப்படிலாம் இங்கிலீஷில் வார்த்தைகளை போட்டு போகலாம். ஆடா அதை கண்ணுக்குள்ளே கொண்டு வந்தாலே ஏதேன் தோட்டம் அப்படி குழு குழு குழுன்ட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எல்லாருக்கும் குழுக்குள்ளெல்லாம் முடிஞ்சு போச்சா? பொங்கலோட முடிஞ்சு போச்சா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரி, அதுக்கு அடுத்த சாப்டரை நம்ம பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ட்ரை லேண்டு, பேரன் லேண்டு, வனாந்திரம். என்னடா இது? ஒரு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய காற்றுக்கு தேவன் பறவைகளை சப்ளை பண்ணினார். திரளா இருக்கக்கூடிய கடலுக்கு தேவன் நீந்துகிறவைகளை சப்ளை பண்ணினார். சொல்லுங்க, சப்ளை பண்ணினார். ஆனால் ஒரு அடாமாவுக்கு இன்னும் சப்ளை பண்ணலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தண்ணியிலிருந்து எடுத்து ஒரு மீனை தண்ணியாக மாற்றலை, கொஞ்சம் காற்று அப்படி பிடிச்சி ஒரு பறவையாக மாற்றலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணாரோ அப்படி எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. காற்றையும் கடலையும் எப்படி ஹேண்டில் பண்ணி என்னத்தை உருவாக்குனார்னு நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய ஷார்ப்பாக அடிப்பேன். கர்த்தர் நல்லவர், கொஞ்சம் இன்டெலெக்சுவலை டச் பண்ணிட்டு போகும். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், மண்ணை எடுத்து குழப்பி
மனுஷனாக்குனார். அது ஒன்று நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அது அது எப்படி தெரியும்? ஓஹோ, அதாவது தெரியுதே. அல்லேலூயா. எல்லாம் பயங்கரமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு அடாமாவுக்கு ஒரு ஆடத்தை கொடுத்து பண்படுத்த சொல்லி 2வது அதிகாரத்தை நந்தவனமாக்கி சோலைவனமாக்கி, முதல் அதிகாரத்தை போலவே 2வது அதிகாரத்தை ஆக்கின பிறகு கரெக்டான நேரத்தில் இந்த பொல்லாங்கன் வந்தான். இது ஆக்குறதுக்கு முன்னால் வர வேண்டிதானே. அப்படி தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டு போவான். நம்ம ஆரம்ப நாட்களில் யாரும் வரமாட்டாங்க, அவன் அனுப்ப மாட்டான். நம்ம நல்லா செட்டில் ஆகி நல்ல வளர்ச்சி நல்லா வளர்ந்த பிறகு கனி கொடுக்கக்கூடிய காலங்கள் வரும்பொழுது தான் இந்த பிசாசுகள் வந்து கனிகளை பறிச்சுட்டு போகிறதுக்கு ரெடியாக நிற்பான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை ஒருவேளை அனுபவிச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். காசு பணம் இல்லாத நேரத்தில் ஒருவேளை வரமாட்டான். நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆகி கொஞ்சம் கனி கொடுக்குற ஸ்டேஜில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கனியை பறிச்சுட்டு போகிறதுக்கு 40,000 பேர் நம்மளை சுற்றிட்டு வருவான். இது மாதிரி தான் நல்ல அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி பண்படுத்தி எவ்வளோ ஜாலியாக இருப்போம், அழகாக பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் கரெக்டாக குறி வச்சு டைம் பார்த்து வந்தான். ரொம்ப தந்திரசாலி. அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று 2:11 சொல்லுகிறார். பவுல் அழகாய் சொல்லுகிறார். ஆனால் பவுல் சொன்னதான காரியத்தின் அர்த்தங்களை சபைக்கு தெரியாமல் போயிடுச்சு. திஸ் இஸ் தி ப்ராப்ளம். அதை வாசிக்கிறதுல பழக்கப்பட்டுட்டோமே ஒழிய அதனுடைய உட்கருத்து உள்ளே போய் இது என்ன எனக்கு தெரியணுங்கிற அளவுக்கு என்ன சபைகள் என்ன செய்யலை, வளரல. அதனால் அறியாமைனாலே சங்காரமாகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது எழுதி கொடுத்தது நமக்காக. கரெக்டான நேரத்தில் அடிச்சிட்டான். 3வது அதிகாரத்தில் வந்தது. அந்த பலவீனம் எப்படி வந்தது என்பதை 3 அதிகாரங்கள் சொல்லி போன வாரத்தில் அதை செய்தோம். இன்னைக்கு ஹல்லேலூயா. இன்னைக்குனாலே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது பற்றிலாம். ஹல்லேலூயா. ஏன் அந்த பலவீனம் இன்று எப்படி அந்த காரியத்தை கொஞ்சம் உள்ளே போக வேண்டும். ஏன், வை தட், அதனால் வரக்கூடிய காரியங்கள் என்ன, அதனுடைய ரகசியங்கள் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கவனியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பேசுவாராக. மகிமை கர்த்தருக்கே உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. The very fundamental reason or the foremost reason or the very basement of all problems of our weakness என்னன்னு கேட்டா, அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கே வந்து ஆரம்பமாச்சுன்னாக்க, the one word called the independence. One word called the independence. Independence. ஸோ டிபெண்ட் ஆகிறத மனுஷன் விரும்பலை. அவரை சார்ந்து கொள்ளுகிறத மனுஷன் விரும்பாதபடிக்கு செய்தது பொல்லாங்கன். மந்திரம் பண்ணிட்டு ஒரு மாதிரி மூளையை கெடுக்கிறான் பார்த்தீங்களா. அவன் ஒரு மாதிரி பண்ணுவான். ஏன்டா பண்ணுவான்னா, அவன் பண்ணுறது அவனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாதபடிக்கு அவனே லூஸ் மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணி வைப்பானுங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஒரு மந்திரவாதி சாட்சி சொல்லும்போது சொன்னார், மந்திரவாதி மனம் திரும்பினார்னு. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் டிராக்டெல்லாம் போட்டு ஊராக கொடுத்தார். எங்கள் கிருவாசன சபையில் வந்து பிரசங்கம் கூட பண்ணினார். அழுது பிரசங்கம் பண்ணுவார். நான் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கேன் ஐயோன்னு பேசி 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 மூச்சு வாங்கி அப்படி கொஞ்ச நேரம் நின்றுவார். அவருக்கு ஒரு வியாதியே வந்துருச்சு. இந்த மந்திரவாதத்தில் இறங்குற மக்கள் திருப்பி அவனை கொண்டு வேலை செய்யுங்க, ஆனால் அவனை ஒரு நாள் போட்டு தள்ளிடும். இதுதான் நடக்கும். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லாமல் சொல்லுகிறார், புரியணும். சில சபையை பார்த்து சொல்லும் பொழுது, நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய் என்ன, சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே அங்க இருக்கிற நீ என்ன. கதை விடுறாரா கர்த்தர்? அப்பன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறேன். சும்மா பைபிளில் கதை விடுறாரா என்ன? பதில் உண்மையாய் பதில் சொல்லணும். அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதனை கதை விடுற மாதிரி, உன் கிரியைகளையும்
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகி அந்திப்பா என்ன கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப சாத்தான் குடியிருக்கும் இடத்திலே பிரகாசித்ததான உண்மையுள்ள சாட்சியாகி அந்திப்பா என்பவன். அப்ப நமக்கு இப்படிப்பட்ட இடங்கள்ல தானே நம்ம குடியிருக்கிறோம். அப்ப நமக்கு விரோதமாக போராட்டங்கள் உண்டு என்று பவுல் சொல்லவில்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு யாக்கோபுக்கு விரோதமாக இது இல்லை அது இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுது, அந்த ஒன்றை மாத்திரம் வச்சுட்டு, ஆனால் அவர்களோ ஆயத்தம் இல்லாமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அடி வாங்குறதுக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம சொல்றது கரெக்டு தான், ஆனால் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா காத்துக்கொள்கிறதற்கு? நம்முடைய ஜெபங்கள் எம்மூலை எந்த மூலைக்கு நடுராத்திரி எந்திரிச்சு ஜெபிக்கிறோமா? அவன் எந்த நேரத்தில் அவன் பயங்கரமாக ஆக்ரோஷனமாக இருப்பானோ அந்த நேரத்தில் முழங்கால் படிக்கிட்டு தேவனுடைய ஒரு பலிபீடத்தை கட்டி வீட்டில் ஒரு தேவனை தொழுது கொள்கிறோமா? ஒரு பரிசுத்தத்தின் மேல் உண்மையாக இருக்கிறோமா? தேவ நீதியை நடப்பிக்கிறோமா? வாய்க்கு வந்ததை நம்ம பாட்டுக்கு பேசிட்டு கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. ஈஸி லைஃபை தெரிந்து கொள்ளுகிறோம். வரட்டும், வந்தால் ஒரு கை நான் பார்க்குறேன்னு வேற மாம்சத்தில் ஒரு வைராக்கியம், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறதும் அவனுக்கு எவ்வளோ ஒரு விளையாட்டாக போச்சு பார்த்தீங்களா? தேவ ஜனமே, இதை நாம் அறிந்து கொள்ள. இது என்ன இப்போ வந்து கதை விட்டா இதை பேசினாரு பதில் சும்மா எழுதுறதுக்கு அப்போ இதில் ஒரு ஆழம் இருக்கிறது அல்லவா? அது என் சபைக்கு தெரியணும். That we are not ignorant of the devices of the devil என்று எழுதியிருக்கிறது. பவுலடிகளுக்கு அழகாய் அது தெரியும். அவன் ஆழங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். அதனால தான் எழுதுறான் சபைக்கு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாது எழுதுறான். யார் அதை முக்கியப்படுத்தி பார்க்கிறார்கள் இந்த காலத்தில்? யார் அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? படிக்கிறதோட நிறுத்தி விட்டார்களே தேவ ஜனங்கள். அது என்ன? அது எப்படிப்பட்ட போராட்டம்? அதனுடைய ஆயுதங்கள் நமக்கு எப்படி இருக்கணும்? அதை ஜெயிக்கணும்னா எப்படி? ஒண்ணுமே தெரியாதே. அதுதான் இங்கே சிலர் நம்புவார்களோ நம்ப மாட்டார்களோ அதை பற்றி கவலை இல்லை. வேதம் சொல்லுகிறது, சொன்னது தான். அதுதான் தேவ ஜனங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உஷாராய் இருந்து எப்போதும் விழித்திருக்கிறவர்களாக இருங்கள் என்று சொன்னது. எவனை விழுங்கலாமோ? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். பிசாசை குறித்து எனக்கு இன்னைக்கு பிரசங்கம் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாயை திறந்தா பிசாசுனே உட்கார்ந்துருக்கிறான். அப்ப நீ வாயை மூடு, அவன் பண்றதை பார். They are ignorant of the devices. They are ignorant. That ignorance shuts up the door for God and opens the door for the devil. ஆக என்னத்துக்கு இது நான் சொன்னேன்னு தெரியல. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உங்கள் எதிராளி பார்த்தீங்களா? யார் எதிராளியாக்க? நம்ம we have a enemy, the enemy of God and the enemy of our soul, the enemy of our family, the enemy of our finances, the enemy of our health, the enemy of our wealth, the enemy of our future, of our career, of our marriages. He is the enemy, potential enemy. அவன் எப்படி வர்றான்னா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ, எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், ஃபைனான்ஸை கெடுக்கலாம், இல்லாவிட்டால் மேரேஜஸை கெடுக்கலாம், இல்லாவிட்டால் ஆக்சிடென்ட்ஸை இந்த ஒரு பொல்லாத புத்தி உள்ள ஆவிகள். இந்த பொல்லாத புத்தி உள்ள ஆவிகள் நடுவில் நாம் குடியிருக்கிறோம். அப்படியானால் அந்த பொல்லாத ஆவியுடைய வல்லமையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? That is what God is preparing the church to be ready for that. It is a fight. Christian living is a battle. காலையில் எந்திரிச்சோன்னு ஜெபிப்போம், சாயங்காலம் நடுராத்திரி குடும்ப ஜபத்தில் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம் தெரியுமா? நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். காலையில் எந்திரிச்சோன்னே நான் குடும்ப ஜபம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் 2 பேராவது ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேர் ஜெபிக்க வாய்ப்பு இருந்தால் 3 பேராவது ஜெபிங்க. காலையில் ராத்திரி விடாம ஜெபிக்கணும். எத்தனை பேர் அவைலபிளாக இருக்கிறீங்களோ குடும்பத்தில் அத்தனை பேர், எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் இருந்தாலும் மினிமம் 2 பேர் கூடி ஜெபம். விடக்கூடாது, காலையிலையும் விடக்கூடாது, சாயங்காலம் விடக்கூடாது, நைட் படுக்கும்போது விடக்கூடாது. நான் காலையில் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் நான் விட்டதே கிடையாது. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு எதிராக, எங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக அதில் சபை உண்டு. ஓ, எவ்ரி ஃபேமிலி God knows. Hallelujah. தேவன் அறிவார். I am including, I may not be telling every family by name, but in my spirit I will include every single family. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பம் ஆவியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் இங்கே உள்ள கொண்டு வந்து, தகப்பனை, என் குடும்பம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விரோதமாக evil altars are speaking blasphemies. பொல்லாத பலிபீடங்களிலிருந்து வரக்கூடிய தூஷண சத்தங்கள், thrones and principalities and powers, அதிகாரங்கள், சிங்காசனங்கள், சாத்தானுடைய சிங்காசனம் என்று எழுதியிருக்கிறது. இருக்குதா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். Wait a second please. அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் வைத்திருக்கிறான், அவனுடைய அரசாட்சியை குறிக்கிறது. அரசாட்சியில் இருந்து அவன் எதனால், he is a controlling spirit. Territorial control, territory control, எல்லைகளை கண்ட்ரோல் பண்ணுகிறான். நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, நல்லா தூங்குறோம். You see that? நமக்கு தெரியாத அநேக விஷயங்கள் மந்திரவாதிகளுக்கும் அடுத்த கேட்டகரி, அடுத்த டார்க்னஸ் கிங்டத்துக்கு நிறைய பேருக்கு அழகாய் தெரியுது. எந்த நேரத்தில் எந்த பூஜை பண்ணணும், எந்த நேரத்தில் சாதாரண மக்கள் செய்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. இது எப்படிடா இவங்களுக்கு தெரியுது? அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த நேரத்தில் நீ எனக்கு கொடு, இந்த நேரத்தில் நைவேத்தியம் கொடு, இந்த நேரத்தில் எனக்கு இந்த பலி கொடுன்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு அது பழக்கமாயிடுச்சு. நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம தூங்குறோம். கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக நம்ம சொல்லி எத்தனை பேர் ஒரு நாளைக்கு விரும்பி விரும்பி தேவனிடத்தில் விரும்பி கேட்கிறோம்? காலை ஒரு ஜபத்தை பண்ணிடுறோம் முன்னுட்டு, அதுக்கப்புறம் வேலை 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 வேலை, பணம் சம்பாதிக்கிறது, அது இதுன்னு மக்களோட பேசி ஈஸி பண்ணி கடைசியில் டயர்டாக இருக்குன்னு படுத்து தூங்கிடுறோமே. வேர் இஸ் யுவர் பவர் தென்? யுவர் பவர் லைஸ் ஆன் யுவர் நீஸ். ஹல்லேலூயா. யுவர் பவர் லைஸ் ஆன் யுவர் நீஸ். Your power lies on your tongue. Your power lies on the authority God has given to you to claim everything back. அப்ப அவன் சிங்காசனத்தை வச்சுட்டு உட்கார்றான்னா, அவனுடைய ஆட்சி, அரசாட்சி அவன் கண்ட்ரோல் பண்ணி முழு உலகத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நாம ஜனங்கள் தூங்குற நேரத்தில் நாம் எந்திரிக்க வேண்டியது அவசியம். அவர் இருட்டோடு எழுந்திருந்து, அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ண போனார் என்று எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னால ஒரு குஷ்டரோகி சொஸ்தமாகிறான். குஷ்டரோகி சொஸ்தமானதுக்கு அப்புறம் அவன் அட்வர்டைஸ்மெண்ட், ஆண்டவருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. அந்த குஷ்டரோகியை பார்த்துட்டு சொல்றாரு, ஒருத்தனுக்கும் சொல்லாம ஓடி போயிடுறான், நீ ஆசாரியனை பார்த்துட்டு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு காணிக்கைகளை கொடுத்துட்டு நீ பேசாம போயிடுன்ட்டான்னா, இவன் போய் ஊதுன்னு ஊதிட்டான் உலகத்துக்கே. இப்படி ஒருத்தர் வந்தாருன்னா, என்ன குஷ்டரோகம் சொஸ்தமாகிறது லேசான காரியம் கிடையாது. எங்கேயுமே எவனும் சொஸ்தமாக்க முடியாது. அது பயங்கரமான ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்கு அவமானத்துக்குரிய ஒரு காரியம். அது ஒரு செகண்ட்ல சொஸ்தமாக்கிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள், இது எப்படி உனக்கு ஆச்சுன்ட்டு. எங்கே போன, நீ எந்த மருந்து சாப்பிட்ட, யாரை போய் பார்த்த, எந்த மந்திரவாதியை பார்த்தன்னு தொலைவி கேட்பானுங்க. சொல்லாதேன்னு சொன்னா ஊர் பூரான்னு சொல்லிட்டான். அவன் தேடி ஜனங்கள் தேடி வந்து கடைசியில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் பட்டணத்துக்குள் வர முடியாமல் ஒரு வனாந்திரத்துக்கே ஓடி போயிட்டாருன்னு போட்டிருக்கு. That's a lovely subject. வனாந்திரத்துக்கு துரத்துனது யாரு? மக்கள்.
கொஞ்சமாவது வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? சாப்பிட்றதுக்கு பசியாக இருக்கும், ஏதாவது கிடைக்குமா? ஒரு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குமா? ஒரு நிழல் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. வறண்ட பூமிக்கு போய் சஞ்சரிச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு மனுஷனால் அது முடியும்? ஆர் யூ வித் மீ? பார்த்தீங்களா? ஹோப் யூ ஆர் வித் மீ. என்னோட இருக்கிறீங்கன்னு நான் நம்பி கொண்டு பேசி கொண்டு இருக்கிறேன். Glory to God. பாவம் இவங்க பண்ண வேலை பார்த்தீங்களா எங்கே அனுப்பிடுச்சுன்ட்டு? அவர் ஏதாவது முறுமுறுத்தாரா? இந்த சனியனுங்களால் பாருனா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? ஒன்றுமே சொல்லையே. அமைதியாக வனாந்திரத்துக்கு போயிட்டார். எஸ்கேப் ஆயிட்டாருன்னே போகலாம். அல்லேலூயா. பிறகு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பட்டணத்துக்கு வரார். எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி இன்னி கிடைக்குமா, ஏதாவது சாப்பிட்லாமா, கொஞ்சம் தலை சாய்ச்சி கொஞ்ச நேரம் படுக்கலாமா, பிதா அனுமதி கொடுத்தால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், பிதா அனுமதி கொடுத்தால் கொஞ்சம் சாப்பிட்றேன், பிதா அனுமதி கொடுத்தால் தண்ணி குடிக்கிறேன்ட்டு வந்தால் மறுபடியும் திரும்பி எங்கேருந்து தேடி வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ பேரும் மொச்சு ஒரு ஈசல் புத்துலேருந்து வர்ற ஈசல் மாதிரி எல்லாம் வியாதிகளும் அது இதுவும் வச்சுட்டு கூடி எப்படா ஐயா வருவார்னு காத்திருந்து ஓடியான்ட்டானுங்க. அப்போ வழக்கம் போல் ஒரு வீட்டுக்கு வர்றது அவருக்கு ஒரு வழக்கம். ஸ்தோத்திரம். மார்த்தாளுடைய வீட்டுக்கு வர்றது வழக்கம். அங்கே தான் ஏதாவது இந்த அம்மா சமைச்சு போடணும்னு ஒரு ஆசை. விதவிதமாக சுண்டல் கிண்டல் என்னத்தையாவது கொடுக்கும். சரி சாப்பிட்டு கொஞ்சம் படுக்கலான்னு பார்த்தா அங்கே பெரிய ப்ரேயர் மீட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வியாதி. எந்த ஊர்லேருந்தோ ஒருத்தனை கூப்பிட்டு வர்றான். 4 பேர். அங்கே அவங்க அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க. இவன் செத்து போயிடுவான்ட்டு அவனை விட்டுருப்பானுங்க. நீ எங்கே வேணால் கூப்பிட்டு போயிரு, வேணால் அடக்கம் பண்ணிட்டு வேணா வான்னு விட்டாங்களோ என்னமோ தெரியல. அவனுங்களை பாருங்க. இந்த 4 பேருடைய விசுவாசம் அப்பா கட்டில போட்டு சுமந்துட்டு எந்த ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து சுமல்ல தோள்பட்ட என்ன இருக்கும் எனக்கு தெரியாது. இந்த என்ன ஏன் தோள்பட்ட என்னானாலும் இவன் எந்திரிச்சிருவான். அவரை சந்திச்சிட்டோன்னா போதுண்டான்னு. இயேசு கிறிஸ்துவை சந்தித்தால் போதும். இவன் மரிச்சா கூட எந்திரிச்சிருவான். ஒருவேளை இந்த தோள்பட்டெல்லாம் போய் ஒருவேளை மயக்கமாய் நானே செத்து போனாலும் கூட திருப்பி மறுபடியும் உயிரோட வருவேன். இவங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்ததுனாலே வேற உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்காரன் கூரையை பிச்சுக்கிட்டு அவன்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களோ இல்லையோ தெரியல, நொயின்னு கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே இவ்வளோ நாள் வனாந்திரத்தில் போய் எஸ்கேப் ஆகிட்டு இப்போ பசியும் பட்டினியுமா வந்து தேவராஜ்யத்துக்குடைய காரியங்களை சொல்லலான்னு பார்த்தா ஒருத்தங்க மேலேருந்து கீழே டொம்முன்னு இறங்குறான். இப்போ இவனை சுகமாக்குனார். ஹல்லேலூயா. என்ன ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போது 18 வருஷமாக கூனியாய் இருந்த ஒரு மகள் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் இருந்தாள். ஜெப ஆலயத்தில் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான் போட்டிருக்கு. எனக்கு நேற்று பூரா ஆண்டவர்கிட்ட கத்தினேன், ஆண்டவரே ஜெப ஆலயத்துக்குள்ளே இப்படி ஒரு பிசாசுகள், அந்த பிசாசுகள் இவரை பார்த்தோன்னே சொல்லுது, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அதட்டினார். இவனை விட்டு போன்னு சொன்னோடனே அது அலக்கழிச்சிட்டது, போயிடுச்சே இந்த அதிகாரம். அப்போ அந்த ஜெபாலயத்துக்குள்ளே அந்த அதிகாரம் இதுவரைக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இல்லையா? இந்த குருமார்கள் ரபிமார்கள் எல்லாம் சேர்ந்து என்னத்தெல்லாம் ப்ரொசீஜர்னு அது இதுன்னு போட்டு இஷ்டத்துக்கு குழப்பி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வந்தது, சத்துருடைய ராஜ்யம் ஒழிந்தது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்ன. அவருடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கே தேவ ராஜ்யம் வரும் பொழுது, அவர் விடுதலை வரும் பொழுது, இந்த பிசாசுகள் துரத்தப்படுமோ அப்பொழுது தான் தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டுமானால் அவனுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறதான அந்த ராஜாங்கத்தை துரத்தி போட்டால் தான் தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது, பலத்தோடு வரும் பொழுது அவனுடைய ராஜ்யம் எடுபடாது. எனவே அன்றைய பிள்ளைகளே உஷாரா இதெல்லாம் இருக்க வேணும். கொஞ்சம் நீங்கள் நல்லா ஜெபிங்க. அல்லேலூயா. சாக்ரிஃபைஸ் இல்லாமல் பிளெஸ்ஸிங் வருகிறது இல்லை. தெர் இஸ் நோ விக்ட்ரி வித்தவுட் எ சாக்ரிஃபைஸ். படுத்து தூங்கலான்னு தான் எல்லாருக்கும் ஆசை. நல்ல சுகமாக இருக்கணும்னு ஆசை. நல்ல சோறு சாப்பிட்டு நல்ல வயிறு வெடிக்க சாப்பிட்டுட்டு நல்ல திருப்தியாக இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை, இல்லைன்னு சொல்லலை. பட் தெர் இஸ் அ சாக்ரிஃபைஸ். எவ்ரி சாக்ரிஃபைஸ் வில் ஃபெச் யூ டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தியாகமும் நமக்கு விடுதலையை கொண்டு வரும். தெர் இஸ் நோ ஷார்ட்கட்.
அங்கே ஜெபம் பண்ண போகலாம், இங்கே ஜெபம் பண்ண போகலாம், அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுவாங்க, இங்கே போனால் ஜெபிக்கலாம், அங்கே போனால் அவர்கள் ஜெபிப்பார்கள். தயவு செய்து இந்த ஷார்ட்கட்ஸ் வேண்டாம். அவன் யாரோ நமக்காக ஜெபிக்கிறது ஜெபிக்கட்டும். அதுக்கு ஒரு சில நேரங்களில் ஜெபிப்பார்கள், மற்றவர்கள் மறந்து விடுவார்கள், சகஜம். அவர்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனை சார்ந்திருக்காமல் இருக்கிறோம் என்று தெரிந்ததுனால தானே மற்றவர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள். நாம் தேவனை சார்ந்திருப்போமானால் யாருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ட்ரெயிட்டா நம்ம தேவனிடத்தில் சேரலாமே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வழி, விழுந்து கடந்து ஜெபிக்க வேண்டியதுதான். அங்கே இங்கே எதையும் சொல்லாமல், யாரையும் சார்ந்திராமல், சர்வ வல்லவரை சார்ந்திருந்து விழுந்து கடந்து ஜெபிப்போமானால், என் தேவன் ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொல்லி வாக்கு நமக்கு பண்ணி இருக்கிறபடினாலே, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. தேவ பிள்ளைகளே, அவருடைய வேதமும் அவரிடத்துல ஜெபிக்கிற ஜெபம், அவருடைய வேதமும் ஜெபமும், வேதம் சொல்லுங்க, வேதமும் ஜெபமும், வேதமும் ஜெபமும் சொல்லுங்க, வாயை திறந்து வேதமும் ஜெபமும், வேதமும் ஜெபமும், வேதமும் உபவாசத்திலிருந்து ஜெபமும், சாக்ரிஃபைஸ். நம்ம ஆட்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று காலையில் எந்திரிக்கிறது இல்லை, ஒரு ராத்திரி நேரத்தில் கண் விழிக்கிறது கிடையாது. ஒரு உபவாசம்னா டோட்டலாக வருஷத்துக்கு ஒரு முறை கூட கிடையாது. எல்லாம் ஃப்ரீ லைஃப், ஹாப்பி லைஃப், சுகமாக. எவனோ ஒருத்தன் நமக்காக ஜெபிப்பான்னு சொல்லிட்டு இருந்தா எங்கே நமக்கு விடுதலை உண்டாகும்? பெரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சபையெல்லாம் நடுராத்திரி எந்திரிச்சு ஜெபிக்கிற சபையாக முழு சபையும் இருக்குமானால் என்னத்தை சொல்ல, அவ்வளவு விடுதலையோடு நாம் வாழலாம். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தேவன் மற்றவர்களுக்கு எவ்வளவோ விடுதலைகளை தருவார். கூடுமான மட்டும் ஒரு சாக்ரிஃபைஸ்க்காக முயற்சி பண்ணுங்கள். கூடுமான மட்டும் கற்றுக்கொள்ளலாம். அதை இந்த 2026 வரும் காலங்கள் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That we cancel the program of the devil, we cripple the plans of the enemy in the name of Jesus. முடமாக்குகிறோம் என்று அர்த்தம். கிரிப்பிள்டுன்னா கால் கையெல்லாம் கோணலாகி இப்படி நடக்க முடியாமல் சிலர் இருப்பாங்க, வீல் சேரில் இருப்பாங்க. கிரிப்பிள்டு லெக்ஸும்பாங்க, ட்விஸ்டட் லெக்ஸ். ஒருத்தர் லெக்குள்ள லெக் ட்விஸ்ட் ஆகி கிடக்கும். அந்த மாதிரி நாங்கள் பிசாசின் கிரியைகளை பண்ணுறோம். அவனுடைய திட்டங்களை கிரிப்பிள் பண்ணி விட்டுறோம், நடக்க செயல்பட விடாமல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. With the declarations with the authority, proclamations with the authority of God. எந்த அத்தாரிட்டியில நீ செய்கிறேன்னா, பரலோகத்தின் தேவன் கொடுத்த அதிகாரத்தில் நான் அதை செய்கிறேன். It shall be done so. அது நடந்தாகும். That power God has given in our hands and in your hands. தேவன் சபையை எழும்பணும்னு ஆசைப்படுகிறார். Hallelujah. Never become a target for the devil to be the onslaught. No, never become the target for the devil, but you become a threat to the devil. Not a target of the devil, but threat to the devil. Hallelujah. Target of the devil na குறி, சாத்தானுடைய அட்டாக்குக்கு நம்மள குறி. ஆனா threat to the devil na அவனுக்கு நாம் ஆபத்தை தெரிவிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். என் தேவன் அதற்காகத்தான் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று 10:19 சொல்லி இருக்கிறார். ஐ டோன்ட் நோ, என்னுடைய சைடை திருப்பி விட்டுட்டார் இந்த பக்கம். ஹல்லேலூயா. நான் இதுக்கு ஆயத்தமாகிய வரல பிரியமானவர்களே. ஆகவே திருச்சபை எழும்பி கொஞ்சம் பிரகாசிங்க. ஒரு தூக்கத்தை மறக்க வேண்டிய அவசியம் உண்டு. ராத்திரியை பகலாக்கி, பகலை ராத்திரியாக்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அத்தனை பாடுகள் மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய முகங்கள் வெட்கப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தலகுனியாமல் நடக்கிறதுக்கு காரணமே ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற வைராக்கியத்தில் ஒரு 5% உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானப்பட்டு போவதில்லை. நிர்வாணமாக நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் ரோட்டில் சுத்தணும்னு ஏகப்பட்ட காரியங்களை செய்து ஸ்கீம் பண்ணி கொண்டு வந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் இல்பொருளாக்கி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் ஆனால் பத்தலை என்பது ஆண்டவருக்கு தெரியும். பொறுமையாக இருக்கிறார். கூட்ட சொல்லுகிறார். ஒரு 21 நாள் போட சொல்லுகிறார். காலை ஆராதனை வைத்திருக்கிறோம். 5:30 தியாகம் பண்ணி வர வேண்டும், வாங்க. அதற்கான பலன் தேவன் வைத்திருக்கிறார். தேவன் யாரையும் ஒரு காரியத்தை சொல்லி ஏமாற்றுகிற தேவன் அல்ல. ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு நான் சும்மா சொன்னேன்னு சொல்ற தேவன் அல்ல. ஹல்லேலூயா.
நம்முடைய தியாகத்திற்கு கட்டாயம் பலன் கொடுத்து நம் கண்களுக்கு முன்பாக அதை செய்து காட்டி ஜெயத்தை கொடுத்து மகிமைப்படுகிற தேவன் அவர். அந்த வைராக்கியம் நமக்குள் கொழுந்து விட்டு எரிவதாக. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது எரிவதாக. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை பார்க்க வேணாம். எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அவன் சத்துரு எரிச்சலாகத்தான் செய்வான். அவன் வயிறு எரியத்தான் செய்யும். எரிஞ்சிட்டு போட்டு எனக்கு என்ன, கர்த்தருடைய அக்கினி அவனை எரிப்பார். அக்கினியானவர் அவனை எரிப்பார். ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன நல்ல தெய்வம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை பெற்ற கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய சொத்துக்களே, ஹல்லேலூயா. அவனை கொண்டு அஞ்சாதிருங்கள். அவனுக்கு விரோதமாய் எழும்பி நம்மையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபையையும் காப்பாற்றிக் கொள்வோம். Glory to God. The first reason I said is the independence. முதலாவது காரணம், வீக்னஸுக்கு பலவீனம் காரணம் என்னன்னு கேட்டா இண்டிபெண்டன்ஸ். மனுஷன் இண்டிபெண்டா மாறிட்டான். இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களும் இண்டிபெண்டாக இருக்கிறார்கள். அநேகர் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது they don't fear God. ரொம்ப கஷ்டமான காரியம். அது நிமித்தமே தேவனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் சொரிகிறது. பிரியமானவர்களே, அந்த இண்டிபெண்டாக வந்ததின் விளைவுகள் என்ன என்பது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எப்படியா நீ இண்டிபெண்டா இருந்துட்டு இன்னும் நீ உயிரோடு இருக்கிறேன்னு கேட்டா, அந்த ஆற்றலை அவர் எடுக்கலை. He didn't take back the capacity to create and also procreate. ரெண்டுமே. தேவனை விட்டு தூரமாய் போனால் அவர்கள் குடும்பங்கள் இனி சந்ததி வராதுங்கிற ஒரு காரியம், ப்ரோக்ரியேஷனை கட் பண்ணிட்டார்னா என்ன பண்ணுறது? ஒரு 4 பேரோட உலகம் முடிஞ்சு போயிடும். ப்ரோக்ரியேஷனையும் அவர் நிறுத்தலை, ரீக்ரியேஷனையும் அவர் நிறுத்தலை. ஹல்லேலூயா. போன்ட்டு விட்டார். அதனால் எல்லாம் நடக்குது. எங்கள் கைகள் செய்தது. நாங்கள் பாலங்கள் கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம், அப்படி செய்கிறோம், இப்படி சொல்கிறோம் சொல்லிட்டு கர்த்தர் யாருன்னு சொல்லிட்டான். He became independent. You know what has happened? The result? Let me tell you that. உடனே நடந்தது என்னன்னு சொல்கிறேன். இன்னைக்கு இதிலேருந்து நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் இந்த சப்ஜெக்டை. ஹல்லேலூயா. The moment that knowledge came to man, the knowledge, அந்த அறிவு, நன்மை தீமை, அப்படிதானே போட்டிருக்கு. நன்மை தீமை என்கிற அறிவு வந்த அடுத்த செகண்ட், the next second, portals were opened in the soul as well as body of a man. நிறைய பேருக்கு தெரியாது. போர்ட்டல்ஸுக்கு காலையில் ஒரு தம்பி நல்ல ஒரு தமிழாக்கம் கொடுத்தார். நுழைவாயில்கள் என்று கொடுத்தார். ரொம்ப அருமையான அந்த 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 அதுக்கு ஈக்குவலண்ட், தமிழ் ஈக்குவலண்ட், நுழைவாயில்கள். இன்னைக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஒரு +2 முடிச்சிருக்கீங்க, ஒரு காலேஜுக்கு WCCO அல்லது இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு காலேஜுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணுன்னா, இப்போ முன்ன மாதிரி யாரும் கவுண்டரில் உட்காந்துட்டு கொடுத்து அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே த்ரூ ஆன்லைன் பேமெண்ட், எவ்ரிதிங் கேட்வே. அதுக்கு பேர் அவன் வச்சிருக்குது என்ன? கேட்வே, பேமெண்ட் கேட்வே. கேட்வேன்னா அது வழியாக தான் நம்முடைய காசு அவன் வழியாக போகும். ஐசிஐசிஐ பேங்க்கோ SBIயோ இல்லை ஏதோ ஒரு பேங்க் கேட்வே இருக்கும், அது அவன் தான் கொடுப்பான். ஸோ தே வில் கிவ் யூ தி போர்ட்டல். இந்த போர்ட்டலில் நீங்கள் போகணும் அப்படின்னா அதை நீங்கள் அந்த தட்டினீங்கன்னா அது ஹோம் பேஜ் வரும். அப்படி அதுவே உங்களை நீட்டாக டைரக்ட் பண்ணி கொண்டு போயிடும். எப்படி அழகாக கொண்டு போகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் போர்ட்டல், நுழைவாயில்கள். தமிழில் ஒருவேளை இங்கிலீஷில் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா கேட்வேன்னு போட்டிருக்கோம். இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் நுழைவாயல், நுழைக அப்படின்னு போட்டிருக்கோம், என்டர். ஸோ என்ன நடந்ததுன்னா, மனுஷனுக்கு ஆத்மாவிலும் சரீரத்திலும் போர்ட்டல்ஸ் வேர் ஓப்பன் டு த டெவில். அது வரைக்கும் போர்ட்டல்ஸ் வேர் ஷட் பிகாஸ் இவன் யாருன்னே தெரியாது. மனுஷர்களுக்கு, அந்த ஆதாம் ஏவாளுக்கு இன்னும் அவர்கள் பிள்ளைகள் பிறந்ததாக அங்கே சரித்திரம் இல்லை. இவங்க 2 பேராக இருக்கும்போது இவன் உசு உசுன்னு பேசுகிற வரைக்கும் இவன் யாருன்னு தெரியுமா?
நான் எனக்கு தெரிந்திருக்கிறபடி அவன் யாருன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில, தட் இஸ் கால்டு த பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ். நம்ம இப்ப பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்து இன்னசென்ட்டா இருக்கணும், அது இப்ப இன்னசென்ட்டா இருக்கு, ஒரு விதமான சென்ட் போட்டிருக்குது, அந்த சென்ட் மாறும். மூஞ்சி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, பிறந்த குழந்தை பாவம் போல இருக்கிறதுனால இன்னசென்ட்னு சொல்றோம். பட் தட் இஸ் நாட் இன்னசென்ட். we have gone out of the period of innocence. குழந்தை பார்க்கறதுக்கு இன்னசென்ட்டா தெரியுது, அவ்வளவுதான். அது போக 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 தான் என்ன சென்ட்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படிரா நமக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு, நம்ம கற்றுக் கொடுத்தோமா இல்லையே. So the period of innocence is the period when mankind did not know who the devil is, but they only know only God. Corruption இல்லாத, human corruption, soulish corruption, emotional corruption, mental corruption, spiritual corruption, பாழாகாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் தான் அது இன்னசென்ஸ் என்று சொல்ல முடியும். அவர்கள் அப்படி இருக்கும்போது கேட்வே எந்த இடத்திற்கும் ஓப்பன் ஆக வேண்டிய சான்ஸ் இல்லை. அது ஒன்லி ஒன் கேட்வே, தட் இஸ் ஓப்பன் டு காட். அதனால தான் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், முகத்தை பார்த்தார்கள், அவர்களோடு பழகினார்கள். அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப். என்னைக்கு நாலேஜ் வந்தது, கொஞ்சம் ஷார்ப்பாக என்னுடைய வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் கூர்ந்து கவனிங்க. இட் may touch your intellect somewhere. The knowledge attack is greater than, is much worse than the action attack. சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன், கேளுங்க தேவ பிள்ளைகளே. knowledge attack அப்படின்னா என்னன்னா, அறிவு பூர்வமாய் அட்டாக் ஆகுது பார்த்தீங்களா, பாதிக்கப்படுறோம் பார்த்தீங்களா, அது தட் இஸ் வெரி குவிக் அண்ட் வெரி ஷார்ப் அண்ட் டேஞ்சரஸ் தேன் த ரியல் அட்டாக். உதாரணம், ஒரு காரியத்தை நாம் செய்கிறதுக்கு முன்னால அதனுடைய தீமையான காரியம் நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு எழும்புதுங்கிறத கொஞ்சம் நீங்க சோதிச்சு என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேசுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன், உதாரணமாக ஒரு மனுஷனை அடிக்க போகணும், இன்னைக்கு அடிக்க போகணும், ஒன்றும் தெரியாத முட்டாள் மாதிரி அடியே டவால்னு போய் தெரியாதனமா அவனை ஒரு இடி இடிச்சு ஒரு அடி அடிச்சுட்டு வர்றீங்க. ப்ளீஸ் டெல் மீ. எப்பா எவ்வளவு பிளான், எத்தனை நாளா பிளான், எந்த ஆயுதம் கொண்டு போகணும்னு பிளான், அவனை எப்படி சாத்தணும்னு பிளான், மேல் தடை உடைக்கணுமா கீழ்த்தடை உடைக்கணுமா கால்குலேஷன், அவனை இன்னும் என்ன தீர்த்து கட்டணும், ஒரு அடி அடிச்சா இன்னும் எங்கெங்கெல்லாம் அடி விழுகும், எதெல்லாம் திங்க் பண்ணி. திஸ் இஸ் கால்ட் த நாலேஜ் அட்டாக். ஐ மீன், ஹல்லேலூயா. You know something which is very bad, not good. கஷ்டத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இன்னும் என்ன செய்யலாம், அவனுக்கு கொண்டு போய் இன்னும் என்ன ஆகாரம் கொடுக்கலாம், அவனுக்கு இன்னும் துணிமணி கொடுக்கலாம், என்ன செய்யலாம், இன்னும் போய் விசாரிக்க, மருந்து மாத்திரைக்கு நமக்கு கொடுக்கலாமா, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போகலாமா, இந்த மாதிரி அறிவு வருதா? எல்லாத்துக்கும் கப்சிப்னு இருந்தா எப்படி? திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் நாலேஜ். இதுவும் அறிவு தானே. இது வராது. ரொம்ப கொடுத்துறாது, 1 கிலோவா, ஏதோ 2 அப்படி மிச்சம் இருந்தா கொண்டாந்துரு, நம்ம சாப்பிட்டுருவோம். திஸ் இஸ் ஆல்சோ நாலேஜ். இதுவும் அறிவுதான், அதுவும் அறிவுதான். எந்த அறிவு முதல்ல ஜாஸ்தியா வேலை செய்யுது? நாலேஜ் வேலை செய்யுது. எந்த நாலேஜ் வேலை செய்யுது? தீமைதான் அதிகமாக வேலை செய்யுது. இவன் நாலேஜிலேயே வார்த்தைகளாலே தூஷண வார்த்தைகளை போடுவான். அதுவே that becomes a witchcraft. You become a witch. Do you know that? You become a sorcerer. ஐயோ ஆண்டவரே, நீ நம்ம ஒருவனை காரணம் இல்லாமல் பகைனாலே, பொறாமைனாலே, பெருமைனாலேயோ தூஷண வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து அள்ளி அள்ளி போடுகிறோம் என்று சொன்னால் நாம் சூனியக்காரர்களை மாறுகிறோம். அந்த ரகசியம் தெரியாது. இரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல் என்று சாமுவேல் அழகாய் சொல்லி இருக்கிறான்.
Many people don't know this secret. Knowledge attack. அதனால தான் இந்த நாலேஜ் அட்டாக்கு கவுண்டரா தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Can you appreciate this? Not this knowledge. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு போய் தேவனை அறிகிற அறிவில் நீ வளருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? அங்க போய் நீ தேவனோடு பேசு அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? ஒரு பிரேயர் மீட்டிங் வை என்று சொல்லியிருப்பாங்களா? It is not necessary. They straight talk one to one with God Almighty. தேவனை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் ஒரு மனுஷன் நான் பாவிகளில் பிரதான பாவின்னு ஒருத்தன் நெஞ்சத்தை அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு சொல்றான், நான் அவரை அறிகிற அறிவுக்காக என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உப்பையாயிட்டேன். அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவு வர்றது எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த மனுஷன் பாவம் சொல்றான், அவ்வளவு படித்த மனுஷன், கமாலியல் பாதத்தில் கற்று தெரிந்த ஒரு மனுஷன் சொல்றான், நான் தேவனை அறியலைங்கிறான். கமாலியல் பாதத்தில் வேணா எத்தனையோ டிகிரி வாங்கியிருப்பேன், ஆனால் கர்த்தர் அறிகிறது எனக்கு அவ்வளோ கடினமான காரியமாக இருக்குதுங்கிறான். அவனுக்கு எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தால் சோம்பேறித்தனமாய் தூங்கி கொண்டிருக்கிற நமக்கு எந்த மூளைக்கு அது? நாம் அறிந்தது எந்த மூளைக்கு? சர்வ வல்லவரை நாம் அறிய வேண்டிய விதத்தில் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோமோ? ஆனால் நாம் பேசுகிறது எவ்வளவு அறிந்தது போல பேசுகிறோம். அது பைத்தியமாய் தோன்றுகிறது தேவனுடைய பார்வையில். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரோடு நெருங்கிறது அவ்வளவு கடினம். நடு ராத்திரியில் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு ஜெபிக்கிறது கடினம். சொக்கி தள்ளி விட்டுரும் பெட்டில். தலை மாத்திரம் சாயாது, உடம்பே டமால்னு கீழே விழுகும். தள்ளுது. ஸ்தோத்திரம். ஆசை இருக்குது, ஆவி உற்சாகம் உள்ளது தான், பலவீனமானது. இந்த பலவீனத்துக்கு காரணம் என்ன? So portals of flesh and mind, soul and mind opening to the pleasures of Satan's offer. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஸோ அது ஷட் ஆகி, எது ஷட் ஆகி? இன்டெலெக்டோட போகணும் இன்னைக்கு டச் பண்ணது. பிகாஸ் we need to intellectually we need to know to appreciate God's goodness. Hallelujah. தேவன் நல்லவர் என்பதை சும்மா முரட்டு விசுவாசம், குருட்டு விசுவாசத்தில் ஒரு பக்கம் இருக்கிறது இருந்தாலும் கூட நமக்கு தேவன் சில ஞானத்தை தந்திருக்கிறார் அல்லவா? அந்த ஞானத்தை பயன்படுத்தி தானே கெட்டு போனோம். அதே ஞானத்தை பயன்படுத்தி தேவனிடத்தில் சேருவோம். Let's use that. It's a tool to come closer to God. Hallelujah. அதே நாலேஜ் பயன்படுத்தும். ஏன் பயன்படுத்தக்கூடாது? விசுவாசிகள்னா பெந்தகோஸ்து விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள்னா முட்டா பயல்க, அப்படியே குருட்டுத்தனமா அலையிலே சொல்லிட்டு போயிடுவாங்க ஹேன்னு. No, who said so? We are the most intelligent people to intellectually know who is God and to prove to the dark world. If you are a man of science, if you are a scientist, you are most wanted by God. If you are an engineer, you are wanted by God to prove to the people that there is God in engineering, there is God in science, there is God in medicine, there is God in law, and there is God everywhere. You are an intelligent person. No man can shut the doors of the wisdom which God has given to you. Hallelujah. And you become a challenge to the humanity. I believe that. I believe that. Shine in the field where you are, in which field God has kept you. You are the number one for God. You are the glory bearers and the image bearers of God. தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறவர்களாகவும் அவருடைய இமேஜ், அவருடைய பிம்பத்தை பிரதிபலிக்கிறவர்களும் நம்மை உண்டாக்கினார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். That is correct. சொல்லுங்க பாஸ்டர், அதான் கரெக்ட்னு சொல்லுங்க. அப்போனா நம்ம எழுப்பி விடுகிற தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இவ்வளவு நாள் நம்ம வச்சிருக்கிறதான குருட்டுத்தனமான முட்டாள்தனமான எல்லா அபிப்பிராயங்களையும் கொஞ்சம் தூக்கி குப்பையில் போட்டு, I am the glory bearer of God, I am the image bearer of God to the rest of the creation. Hallelujah. To the rest of the people, I am the light in darkness. சொல்ல முடியுமா? நம்பாம உட்கார்ந்துருக்கிறது தான் தப்பு. இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். It is possible because of my God, because God is light.
In him there is no darkness at all. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. இந்த போர்ட்டல்ஸ் ஓபன் ஆனதுனால மோசமானது நடந்துருச்சு இன்னைக்கு. இந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆனதுனாலே, அவனுடைய சரக்கு நமக்குள்ளே வந்ததுனாலே, we are trying to satisfy, man is trying to satisfy with the things that Satan offers to him. சாத்தான் கொடுக்கக்கூடிய காரியங்கள்னாலே மனுஷன் திருப்தியாக பிரயாசப்படுகிறான். ஆனா அவனுக்கு திருப்தி வருகிறது இல்லை. தேவன் கொடுத்த காரியங்கள் அவனுக்கு திருப்தியாக இப்போ இல்லை. கட்டானது நிமித்தம், அந்த வாசல் கட்டானது நிமித்தம் இந்த கேட்வே இவனுக்கு ஓப்பன் ஆச்சு. மனுஷனுக்குள்ள திருப்தி இல்லை. ஒரு நாள் டிஜிஎஸ் ஐயா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ பீச்சில் பிரசங்கம் பண்ணால் நான் அந்த நேரத்தில் அங்கே போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் கேட்டேன். 42வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை தான் அவர் எடுத்தார். அது மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமாமை வாஞ்சிக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி நான் நினச்சேன் இது ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஏதோ பேச போகிறாங்க போல இருக்குன்ட்டு, ஆவிக்குரிய காரியங்களை பேச போகிறாங்கன்ட்டு. அவர் ஒரு காரியத்தை சொன்னாங்க பாருங்க, அன்னைக்கு என் கண்ணு திறந்துருச்சு. ஆஹா, பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனாக இருந்தால், எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், சமயத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், நாஸ்திகனாக இருக்கட்டும், ஒரு மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல் அவனுடைய ஆத்துமா யார், ஜீவனுள்ள தேவன் யார் என்று கதறி கொண்டிருக்கும் என்று சொன்னார். எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஷாக்காகி போச்சு. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம ஆட்கள் நமக்கு மாத்திரம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நல்லது தான், இல்லை இல்லை. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவும் திருப்தி இல்லாமல் அலைகிறது. வெளிவேஷம் சொல்லுகிறான். மதத்தை கொடுத்து பிசாசு தன்னுடைய சரக்கை கொடுத்து திருப்தி படுத்தி வெறியாக்கி குருடாக்கி, இதை வைத்துக்கொள், இதை வைத்து சமாளித்து விடு, உன் வாழ்நாள் எல்லாம் இதிலே போகட்டும், பிறகு நீ என்னோடு தான் இருப்பாயின்னு சொல்லி அனுப்பி விடுகிறான். கீழே மரண அறைக்குள்ள அனுப்பி விடுகிறான். ஆனால் அந்த மனுஷனுக்கோ உள்ளே ஒரு ஏக்கம் ஒன்று உண்டு. யார் தேவன், யார்? மதத்தை கொடுத்து வெறியாக்கி இருக்கிறான். என் ஆண்டவருடைய பிள்ளைகளை போர்ட்டல் ஓபன் பண்ணுகிறதுனாலே குடிகாரன் குடிக்கு அடிமை. எவ்வளவுதான் குடித்தாலும் திருப்திப்படுவதில்லை. எவ்வளவுதான் அசுத்தமான அழுக்கான காரியங்களை செய்தாலும் கூட அவனுக்கு திருப்தி இருப்பது. திரும்ப 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 அதில் வளருகிறானே ஒழிய அதில் குறைவதில்லையே. He is not coming down in sin, but he is growing up in his sin. பாவத்தில் அதிகமாய் வளருகிறானே ஒழிய பாவத்தில் அவன் குறைவதில்லை. அப்ப அவனுடைய சரக்கெல்லாம் எதை அதிகரிக்கும்? நான் மனுஷனுக்குள்ள பாவத்தை அதிகரிக்கிறது ஒழிய அவன் கொடுக்கிற காரியங்கள் ஒன்றும் பாவத்தை குறைப்பதில்லை. ஒரு வசனத்தின் கொடுத்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இஃப் யூ ஆர் ரெடி. நீதிமொழிகள் 7வது அதிகாரம், நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 7, 8, 9 கொஞ்சம் வேகமாய் வாசிக்கலாம். பேதைகளாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவில் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் இடத்து தெருவில் நின்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். இவன் போனது தப்பு, பட் ஈர்க்கப்படுகிறான். அப்போ ஈர்க்கப்பட்டானா, ஈர்க்கப்பட்ட பிறகு 15வது வசனம் அப்படியே நீங்க வாசித்தால், this is influence, this is influence. அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே வந்துட்டு 21 தன் மிகுதியான இனிய சொற்களால் அவளை வசப்படுத்தி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சா? இப்போ வசப்படுத்தினா அப்சஷன் லெவலுக்கு அவன் போகுது. ரைட்டு. தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இஸ் அவுட். இன்ஃப்ளூயன்ஸும் தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மயங்கி திரிந்ததுக்கப்புறம் அவனால் இனி இவர் நல்ல டெசிஷன் எடுக்கவே முடியாது.
அப்புறம் உடனே அவன் உடனே 22 போதும். அவ பின்னாது போனது தெரிஞ்ச கதை தான். ஆனா எப்போ போனான்? உடனே. அப்போ உடனே நான் என்ன ஸ்டேஜில் அவன் போயிட்டான்? அப்சஷன் செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டான். சூப்பர்ல. அந்த அந்த ஸ்டேஜ் எப்படி ஆண்டவர் காட்டுறாங்க அது. அல்லேலூயா. உடனே அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டேஜ்லேயே இருந்திருந்தால் தன்னை காப்பாற்றிட்டு ரூட்டை மாற்றி இருப்பான். ரூட்டை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுண்டா, இது நம்மளை நிச்சயமாக இழுக்கும், இந்த ஏரியாவே நமக்கு வேலைக்கு ஆகாது, செட் ஆகாதுன்னு வேற ரூட்டில் அவன் போயிருப்பான். அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீவிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நேர 27க்கு வந்தால், அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி மரண அறைக்குள் கொண்டு போய் விட்டாளே. மரண அறைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாளே அந்த பொம்பளை. போச்சா? திரும்பி வர முடிஞ்சிருக்குமான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம், மரண அறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வெளியில வர முடியுமா? இதை கொஞ்சம் பயன்படுத்தி நீங்க பேசுங்க. இட் ஹஸ் ஹேப்பன்ட். அதனால தான் இந்த 3 இதில் அழகா நம்ம பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் திங் என்னன்னா, கவரப்பட்டு போகிறதை காட்டிலும் ரூட்டை மாத்திட்டு போறது புத்திசாலித்தனம். அந்த ரூட் உனக்கு தெரியுமல்லவா? சரி, ஒரு முறை தெரியல, போயிட்ட, ஆனா டக்குன்னு இது விஷயம் இப்படி ஆகுதுன்னு வரும்போது உஷாரா நீங்க போறது நல்லது. போர்ட்டல்ஸ் ஷுட் பி க்ளோஸ்ட் ஃபார் த டெவில். பிசாசுகளுக்கு போர்ட்டல்ஸ் திறக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு 1வது அதிகாரம் 14, 15, 16, 17. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லிட்டு பாவம் பண்ணாதீங்கடான்னு என்னத்தையாவது எழுதிட்டு முடிச்சிருக்கலாம். நான் சொன்னது என்னன்னு நீங்க சொல்லுங்க. அவன் தன் சுய இச்சைனாலே இழுப்புண்டு போகிறான், அவன் மரணத்துக்குள்ள போகிறான். பாவம் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமான பிறகு மரணத்தை உண்டாக்கும் சொல்லி, சகோதரரே மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வேற காரியங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அடுத்த வசனம் நன்மையான எந்த ஈவும் நான் இந்த வசனத்தை அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம சர்ச் பீப்புள் எங்கேயாவது ஒரு வாகனத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த வாகனத்தை ஆசீர்வதிச்சு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்தாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பரத்திலிருந்து வர்றது எல்லாமே நல்லதுன்னு. யாக்கோபு எங்கே யூஸ் பண்ணுறாரு தெரியுமா? எதுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், முந்தின வசனங்களுக்கும் இந்த வசனத்துக்கும் லிங்க் உண்டு. அதை யாக்கோபு தான் கரெக்டாக சொல்லுகிறார். நமக்கு இது வரைக்கும் விளங்கலையே, எனக்கே விளங்கலையே. அல்லேலூயா. எடே, நீ அவன் கொடுக்கிற சரக்கு நீ அவன் எக்ஸிபிஷன் பண்றதுனால, உன்னுடைய போர்ட்டல்ஸ் திறந்ததுனால அதை கண்டு நீ மயங்கி அதை இன்வைட் பண்ணி நீ கெட்டு போய் சுண்ணாம்பாயிட்டு இருக்க. கடைசியில் மரணம், தேவனை விட்டு தூரமாய் நீ போகிறாயே. பரத்திலிருந்து உனக்கு தேவன் கொடுக்கறதெல்லாம் நன்மை தானே, அது ஏண்டா விட்டுட்டேன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது விளங்கிருச்சான்னு மாத்திரம் சொல்லுங்க. உனக்கு வேண்டியதெல்லாம் யாருடா தரணும்? உனக்கு எதிரா நீ வாங்கி வச்சுக்கிற? டோர் ஓபன் ஆச்சுல்ல? இப்போ அவருக்கு டோர் ஓபன் ஆனது நாட்கள் உண்டு. ஆனா என்ன ஆச்சு? கட்டாச்சு. அப்ப அங்க இருந்து வர்றதெல்லாம் கட்டு. ஐயோ,
எப்படி பேச அங்கிருந்து வர்றதெல்லாம் அங்க சப்ளை கட்டு. இப்படி பேசலாமா? சப்ளை அங்கேருந்து வர்றதெல்லாம் கட்டு. இப்போ சப்ளை உனக்கு எங்கேருந்து வருது? வேற இடத்துல இருந்து சாசு வருது, கொண்டு வருது. இது இச்சை. இது உன் பாவத்தை அதிகரிக்குமே ஒழிய பாவத்தை உன்கிட்ட குறைக்காது. உன்னை ஒரு நாளும் திருப்தியும் படுத்தாது. ஸ்தோத்திரம். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம், நித்திய ஜீவன் வரைக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு. பரத்திலிருந்து வருகிற தண்ணீர் அது. அல்லேலூயா. சொல்லிட்டு மரணம் தாண்டா உனக்கு முடிவுன்னு. ஆனா பரத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள்லாம், ஈவுகள், வரங்கள், ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வர்றதை கட்டாய் போய் தொலைச்சு உட்கார்ந்து இருக்கீங்களேடாங்கிறார் அவர். அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு, இங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம். இன்ஃபேக்ட் அதுவே உங்களுக்கு நியாயம். கொஞ்சம் சொல்லுங்க. அவனவன் சுய இச்சை. நீ எங்கேந்திரா இச்சை நடந்திருக்குது? உன்னுடைய சரீரம் ஈவில் ஆகிப்போச்சு. யுவர் பாடி பிகேம் ஈவில். திஸ் ஹஸ் பிகம் ஈவில். பொல்லாது. அல்லேலூயா. பொல்லாததா போச்சு. இருதயம் கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போனால அவன் சரக்கு ரெடிங்கிறான். போர்ட்டல் அங்கே க்ளோஸ்ட். அதனால பரத்திலிருந்து வர்றதெல்லாம் நமக்கெல்லாம் பிடிக்கல. மண்ணா பிடிக்கல. கொத்தமல்லி மாதிரி இருக்குது, டேஸ்டே இல்லைன்ட்டான். கறி வேணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், மச்சங்கள் வேணும், கறி வேணும், கவுச்சி வேணும், அப்படி வேணும், காடை வேணும், எல்லாம் அடிச்சு மூக்கு வழியாக அடிச்சு. அது ஒரு இச்சை. அது தட்ஸ் a lust of the flesh. சாப்பாடுன்னு நீங்கள் நினைப்பீங்க, இருக்கட்டும். anything that goes beyond the limit becomes lust. அல்லேலூயா. அவன் அது மேலே பாஞ்சிட்டான். இன்னைக்கு மனுஷன் அதுதானே. உலகத்தில் அவன் சிற்றின்பங்கள் மேலே பாய்கிற வேகத்தை நீங்கள் பாருங்கள். அதில் சில பிலீவர்ஸும் பாய்கிற வேகத்தில் பாருங்கள். சண்டே ஆனால் சிலர் கோயிலில் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், அவங்க சண்டே ஆனால் வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எது மேலே பாய்கிறாங்கன்னா ஆண்டவர் மேலே பாய்கிறதெல்லாம் கிடையாது. வலுக்கட்டாயமாக உள்ள உட்கார்ந்துட்டா இவன் என்னைக்கு முடிப்பான்னு வெளியில் ஓடுறதுக்கு பாய்கிறாங்க. இருதயம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு மாறாக 1000 நாள் நான் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பது காட்டணும் ஒரு நாள் நல்லதுன்னா அவன் எப்படி பாயிறான்? உள்ள அங்கிருந்து பாயிறான். 1000 நாட்கள் நான் எங்கேயோ கிடக்கிறத காட்டணும். தெய்வமே எப்படா கதவை திறப்பான்ட்டு நான் காத்துன்னு. குருவி பயல்களுக்கு அங்கே போய் கூடு கட்டிருக்குது. அதுக்கு எப்போ பார்த்தாலும் கொய்ன்னு அங்கே பாடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவரே எனக்கு இல்லைன்னு. இவனுடைய ஆசையை பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். கற்றுக்கொள்ளணும், நம்ம அப்படி வாஞ்சிக்கணும். அந்த வாஞ்சைகள் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த வாஞ்சைகள் நம்மை உயர்த்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு காட்டணும். காட்டாமல் ஆசீர்வதிக்கிறதையும் இல்லை. நான் மாத்திரம் வரமாட்டேன், கர்த்தர் மாத்திரம் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஆகாத காரியம். சாக்ரிஃபைஸ் ஒன்லி பிரிங்ஸ் பிளெஸிங்ஸ். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஆக ஆண்டோடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல யாக்கோபு சொல்லதை பார்த்தீங்கன்னா ஷாக்டுனா. என் சகோதரரே நீங்கள் மோசம் போகாதிருங்கள் சொல்லி விட்டுருக்கலாம். அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்கள் எது மேல கண்களை வைத்திருந்தார்கள்? ஃபோக்கஸ் எது மேல இருந்துச்சு? அதனால தான் யாக்கோபு வர 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 திட்டுன்னு திட்டுறாரு. பவுல் கூட கொஞ்சம் தெரியாம லைட்டா சொல்லி அதுக்கப்புறம் நான் பெற்ற பிள்ளைகளேம்பார். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். பவுலுடைய அதிகாரங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா ரொம்ப அன்பு பொழியும். ஆனால் லைட்டாக திட்டிகிட்டே வந்து அன்புலேயே கொண்டு போவார். நம்மளை ஊன்ற கட்டிகிட்டே போகும். அந்த அவனுடைய கடிதாசுகள்லாம் நம்ம ஜீவியத்தை கட்டிகிட்டே போகும். இந்த யாக்கோபு அப்படி கிடையாது. கட்டுவார். இவரும் கட்டுறவர் தான். நறுக்குன்னு துண்டு 2 அதில் போயிடுவார். திடீர்னு சில நேரங்களில் ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தையும் போட்டுறார். அது ஆவிக்குரிய ரீதியில் போடுவார். அந்த அசிங்கமான மாம்ச வார்த்தைகள் அல்லது
ஆவிக்குரிய காரியத்தில் அதுக்கு கனெக்ட் பண்ணி இதுக்கு இது சமம்னு சொல்லிட்டு அறிவில்லையா, ஓ யூம்பாரு சண்டை போடுறீங்களே, சண்டை போட்டு ஜபிக்கிறீங்களே, காரியம் சித்திக்குமா உங்களுக்கு, அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருப்பார். அவன் ஒருத்தன் குளிர் காய முடியாமல் உட்காந்துட்டு குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன ஜாலியாக போகிறீங்க, ஒரு கம்பளம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, காணாத தெய்வத்தை எப்படிறா நீங்கள் இப்படி. இவர் யாக்கோபு புடிச்சுக்குவார், விசுவாசம் இருக்கட்டும், கிரியை எங்கேன்னு கேட்பார். வேர் இஸ் யுவர் ஆக்ஷன் if you say you are a man of faith? How do you show that you are a man of faith? Show அப்படிங்க, காட்டு பாரு. இவர் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் மேன். அப்போ கரெக்டாக சொல்றார். அங்கிருந்து வர்றதெல்லாம் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். பிதாவிடத்திலிருந்து வராத எதுவுமே பாவம். now there is a present evil system, evil world's construction, design is described by this same man. 1 யோவான் 2வது அதிகாரம் 16 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். அப்போ உலகத்தில் உள்ளவைகள்னா that is the condition, evil condition, that is the evil design of the world. You cannot change it. இந்த பொல்லாத உலகம் அப்படி இருக்கிறது என்பதை கரெக்டாக பரிசுத்தவான்கள் காட்டியிருக்கிறார்கள். யூ cannot change it. You are inside this. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இந்த உலகத்தில் உண்டானவைகள்னா அந்த உலகம் யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அதே யோவான் சொல்லுகிறார். 1 John 5:19 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுனா உலகத்தில் உண்டானவைகள் என்ன? அவைகள் பிதாவினால் உண்டாகவில்லை. அப்போ பிதாவினால் உண்டாகாதவைகள் உலகத்தினால் இருக்கிறதுனா அந்த உலகத்தில் யார் இருக்கிறா, யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? இவனுடைய பொல்லாங்கன். அப்போ பொல்லாங்கனுடைய கண்ட்ரோல் இருக்கிறவைகள் எவைகளை? 1 2 3 கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணும் அவன் டிசைன் பண்ணி வச்சு, உலகத்தை முதல்ல டிசைன் பண்ணி அதற்கு ஏற்றபடி நம்முடைய மாம்ச சரீரத்தில் போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ணதுனால அதையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான். ரெண்டும் சிங்க் ஆகுது. இப்போ they synchronize, அழகா சிங்க் ஆகுது. சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஃப்ரீக்வன்சி. அதனால தான் உலகத்துக்குரிய நான் உலகத்தான் அல்ல. உலகத்தையும் உலகத்திற்குரியவர்களை நேசிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு சொல்கிறார், விபச்சாரக்காரர்களை நீங்கள் சொல்லி அது ரொம்ப கடிந்து கொள்ளுகிறார். தேவனுக்கு பகைன்னு தெரியாதா உங்களுக்குன்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை போய் நேசிக்கிறீங்க. அப்போ உலக ஸ்நேகத்தை நீங்கள் நேசித்தீங்கன்னா, உலகத்தை நேசித்தீங்கன்னா உலகம் இதனால் உண்டாக்கப்பட்ட அந்த பிசாசை தான் நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப நறுக்குன்னு பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஆசைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு, பரிசுத்தத்தை கெடுக்காதபடிக்கு, தேவ நீதியை அவமாக்காதபடிக்கு, தேவ அன்பை குறைக்காதபடிக்கு, விசுவாசத்தை கெடுக்காதபடிக்கு, கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு. சில இடங்களுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது, சில காரியங்களை அறியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அறிஞ்சு திருப்பி ரிப்பேர் பண்ணுறதை காட்டலாம் ரொம்ப சிறந்தது. இதை யார் இந்த காலத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? இதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். உலகத்தில் சில நாடுகளுக்கு நம்ம போகக்கூடாது, வேண்டாம், அந்த ஸ்டடியே வேண்டாம். போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கர்த்தர் நம்மை அனுப்பாவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் a vain glory of life. pride of life அப்படின்னா என்னன்னு கேட்டா, vain glory of life. நம்ம ஜீவியத்தை குறித்து நம்மளே புகழ்றோம் பார்த்தீங்களா? நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை குறித்து புகழ்றோம். தேவனை அறியாமல் நாம் பேசுகிறது எல்லாமே பைத்தியம். தேவனை முன்னிட்டு நாம் பேசாத எதுவாக இருந்தாலும் பைத்தியம். ஹல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை. ஒரு விசுவாசி இன்னைக்கு ஆண்டவரை மையப்படுத்த வேண்டிய விசுவாசி ஆண்டவரை மையப்படுத்தாமல் தன்னைத்தானே புகழ்த்தி பேசிட்டு கொண்டு இருக்கிறான்னு அது ஜீவனத்தின் பெருமை. அது ஜீவனத்தின் பெருமை. என்ன சொல்லணும்னு கேட்டா, ஹல்லேலூயா, என் தேவன் கொடுத்தலேருந்து கொடுத்தேன், என் தேவன் செய்தார் அதனால் செய்தேன். நல்லா பேசுனீங்க, நான் நல்லப்பா, அவர் தான் பேசினார். இந்த ஆட்டிடியூடே நமக்கு டெவலப் ஆகிட்டே போகணும்.
நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, என் தேவன் கொடுத்தது, என் தேவன் பேசினது, என் தேவன் செய்தது, என் தேவனே இதை செய்தது, என் ஆண்டவர் செய்தது. இந்த ஆட்டிடியூடு போய்கொண்டே இருக்க வேணும். அப்போ ஜீவனத்தின் பெருமையை தட்டலாம். நல்லா பாஸ் பண்ணிட்டு டிஸ்டிங்ஷனோட வந்த, நல்ல கோல்டு மெடலோடு வந்த, ஓய் சில்வர் மெடலோடு வந்த, நீ ரோட்ட பந்தயத்தில் உனக்கு அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க, நான் கட்டின தொங்குந்தோட்டம், நீ தொங்கியே போயிடுவ. அப்புறம் ஸ்தோத்திரம், தொங்க விட்டுருவார். அப்புறம் அந்தரங்கத்தில் நான் அல்ல, தேவன் கொடுத்த கிருபை, என் தேவன் மகிமைப்படுகிறார். ஐ எம் டிக்ளேரிங் த பிரைசஸ் ஆஃப் ஹிம் தட் ஹஸ் கிவன் மீ, தட் பிளெஸ்ட் மீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய துதியை சொல்ல என்னை அழைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று தேர்ப்படுத்தினேன். கம் ஆன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹல்லேலூயா. அவருடைய துதியை சொல்ல, ஐ எம் த ரிஃப்ளெக்டர் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, ஐ எம் தி இமேஜ் பேரர் ஆஃப் காட். ஃபென்டாஸ்டிக். எத்தனையோ ஒலிம்பிக்கு போன்ற பெரிய பெரிய ஓட்டப்பந்தயங்கள் அதில் இதில் பங்கு பெறாங்க. அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் இருக்கிறாங்க. டக்குன்னு அங்கேயே முழங்கால் போட்டு, இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஜீசஸ்ங்கிறான். நம்ம பார்த்துல சிடி ஸ்டட்டுங்கிறதான ஒரு தேவ மனுஷன், அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர் அவர். ஹி வாஸ் a cricket player. Hallelujah. And he glorified God. நீ எத்தனையோ பேர் இன்னைக்கும் வெட்கப்படாம உலகம் பூரா பார்க்குற மாதிரி, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஜீசஸ் அப்படிங்கிறான். காலேஜ் ஃபங்க்ஷனில் போய் அங்கங்க பாட்டு பாடி 10,000 பேர் கை தட்டுற மாதிரி என்னை பாராட்டி கர்த்தருக்கு மகிமை வராது இருக்கிறதுக்கு நான் பாடாமல் இருக்கிறது நல்லது. என் ஆண்டவர் மகிமைப்படாத இடங்களில் நான் போகாமல் இருக்கிறது நல்லது. என் ஆண்டவர் மகிமைப்படாமல் நான் பேசாமல் இருக்கிறது நல்லது. நான் ஒன்றும் குறைய போகிறது இல்லை. பாடணும், அப்படியே பாடணும். நான் என் ஆண்டவருடைய பாட்டை எடுத்து விடு. ஸ்தோத்திரம். அதில் தேவனை மகிமைப்படுத்து, பகிரங்கமாய் பேசு. கலகல கிலகல இருக்கணும்னு சொல்லி விரும்புவதை காட்டிலும் என் தேவன் மகிமைப்படுவது நல்லது. அவருடைய சத்தியத்தை ஆராய்வது நல்லது. இள வயதிலே அவருடைய நுகத்தை சுமப்பது நல்லது. ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆகவே அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறார்? யோவான் சொல்லுகிறார், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகமும் அதன் இச்சையும் அதன் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் he will be there eternally giving praises unto God. இந்த இமேஜின் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் பிறந்தோம், அல்லேலூயா, எங்கேயோ வளர்ந்தோம், எல்லாம் பாவிகளாக இருந்து கெட்டு போனோம். திரும்பவுமாக மறுபடியுமாக தேவன் நம்மை உயிரோடு நம்மை ஜெனிப்பித்த கண்மலை, அல்லேலூயா, அவருடையவராக்கி கடைசியில் சாகுற வரைக்கும், கண்ணை மூடுற வரைக்கும் அவரையே மகிமைப்படுத்திட்டு போனால் அவருடைய பொன்முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் ரொம்ப வேகமாக நான் போயிட்டேன் இன்னைக்கு. இந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாட் இஸ் த டிப்ளோரபிள் சிச்சுவேஷன் ஆஃப் த அன்பிலீவர்ஸ் அண்ட் த பிலீவர்ஸ்? நான் இந்த காரியத்தை விளக்கி உங்களுக்கு சொல்லியே ஆக வேணும். சொல்லியே ஆக வேணும். இப்படி போர்ட்டல் திறந்ததுனால, இப்படி வாசல் திறந்ததுனால பரிசுத்தரை அறிகிற அறிவு சுத்தமா இல்லை. யாருக்கு? தேவன் அற்றவர்களுக்கு பரிசுத்தம்னா என்னன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். என்னன்னே தெரியாது. இதை நான் சொல்லி முடிக்கணும்ட்டு தான் நான் இது சொல்லாமல் முடிக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். அப்போ அவர்கள் தெரிந்ததெல்லாம் என்ன? பரிசுத்தரும் பரிசுத்தத்தை குறித்து அறியாதவர்களுக்கு வேற என்னதான் தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் தெரியும்? அவங்க எதை பார்க்குறாங்களோ அதுதான் தெரியும். அப்போ அது தப்பா ரைட்டான்னு தெரியாது. அது வெட்கத்துக்குரிய காரியமாக இருந்தாலும் அது வெட்கம் இல்லாதது போல தான் அவர்களுக்கு இருக்கும். காரணம், பரிசுத்தம்னா தெரியாது. கண்களை மூடிட்டானே. ஸ்தோத்திரம். கண்களை மூடிட்டானே ஆண்டவரே. அந்த காரியங்களை செய்யும் போது he is not ashamed. நிர்வாணமாய் ஒரு ஸ்திரீயை பார்க்கிறது அது அவனுக்கு வெட்கத்துக்குரிய காரியம் என்று அவங்களுக்கு தெரியல.
பணத்தை கொள்ளையடிக்கிறதும் மோசம் போக்குறதும் அவங்களுக்கு வெட்கமாய் தோணல. பச்சை பொய்களை ஊதி விடுறது அவங்களுக்கு அது வெட்கமாய் தோணல. சிலர் சொல்றாங்க, உங்களால வெட்கமா இல்லையான்னு திட்டுறாங்க. அது வெட்கமா இல்லையே, அது ரைட்டுன்னு சொல்றான். அது சாமர்த்தியம் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு குடும்பத்தை போய் கெடுக்கிறது அறிவு என்று நினைக்கிறார்கள், புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். இந்த பக்கம் வண்டி பஸ்ஸில் ஏறுறது, கண்டக்டர் அங்கே இருந்தால் இந்த பக்கம் ஏறுறது, கண்டக்டர் இங்கே இருந்தால் அந்த இதில் ஏறுறது, அவர் இங்கே வர்றதுக்குள்ளால இறங்கி இந்த பக்கம் வர்றது, டிக்கெட் எடுக்காமல் ஒப்பேற்றி போயிட்டே இருந்தது. சின்ன விஷயத்தை உதாரணமாக சொன்னேன். அப்படிப்பட்ட வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் முதற்கொண்டு பெரிய வேலைகள் வரைக்கும் நானும் செஞ்சுருக்கிறேன். இப்போ இல்லை, அன்னைக்கு அதுக்கு எனக்கு வெக்கமா தோணலையே, வெக்கமா தோணலையே. ஒரு பாஸ்டர் இங்கே வந்து ஒரு நாள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு அழகாக ஒரு பாஸ்டர் பேசினார். ஒரு பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களோடு இருந்தவர்கள். ஷாக் ஆகிட்டேன். நான் முன்பெஞ்சில் உட்காந்து இப்படி முன்னால் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப அழகாக ஃபஸ்ட் கிளாஸ் திங்கர், நீட்டாக திங்க் பண்ணி இன்டெலெக்சுவலாக அடித்தார். ஒரு காரியம் வெட்கமாக இருக்கிறதுக்கும் வெட்கம் இல்லாததுக்கும் ஒரு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டப்படாதீங்க. அவர் ஓப்பனாக சொன்னார். நான் அதை தான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிச்சுட்டு அவங்க அந்த பெண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னாக்க சமுதாயம் ஒத்துக்காது. கல்யாணத்துக்கு முன்னால் ஒத்துக்காது. அவர் சொன்னார், அதே விஷயத்த அதே ஒரு பெண் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். அதே ஆக்ட் தான், சேம் ஆக்ட். தட்ஸ் நாட் a different act after marriage. சேம் ஆக்ட், சேம், எல்லாமே சேம். ஆனால் ஒன்று கல்யாணத்துக்கு முன்னால், இன்னொன்று கல்யாணத்துக்கு அப்புறம். இதே காரியம் கல்யாணத்துக்கு முன்னால் நடந்தால் வெட்கம், அதே காரியம் கல்யாணத்துக்கு பின்னால் நடந்தால் சந்தோஷம். வாட் இஸ் இட்? அப்போ எது ஒரு வெட்கத்துக்குரிய காரியம், எது வெட்கத்துக்கு இல்லாத காரியமாக இருக்குது? அந்த ஆக்ட் அதுக்கப்புறம் நடந்துச்சு, அது வெட்கத்துக்குரிய காரியமே கிடையாதே. விவாகம் ஆனதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்கிறது வெட்கத்துக்குரிய காரியமா? இல்லையே. ஆனால் அதுக்கு முன்னால தான் பெரிய ஆபத்து. அது அதான் சொன்னேன், ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் அந்த பாஸ்டர் கொடுத்ததுனால நான் கொடுத்தேன்னு சொல்கிறேன் இல்லையா. நானும் அதை செய்யலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, such people, please listen very carefully, such people that never had an opportunity to go and stand before the face of the most holy God. அப்படிப்பட்ட unregenerated hearted people, சுத்திகரிக்கப்படாத, குணப்படாத, இருளடைந்த இருதயம் உள்ளவர்கள், அவர்கள் பார்த்ததே எல்லாமே வெட்கத்துக்குரிய காரியத்தை பார்த்து 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 பரிசுத்தம் என்பதை பார்க்காமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவர்கள் பார்க்கிறதில்லை, அவர்களுக்கு ஒன்றும் வெட்கம் வருவதில்லை. அப்படிப்பட்ட மக்கள் சர்வ வல்லமையுள்ள மகா பரிசுத்த இறைவனுடைய முகத்தை அவர்கள் பார்க்காமல் இருக்கிறதுனாலே அவர்களுக்கு உணர்வில்லாமல் போகிறது. But what about believers? தேவனுடைய ஜனங்களை பாருங்கள். இன்று நாம் இங்கே வந்திருக்கிறோம், யாருடைய முகத்தை ஆவியிலே தரிசிக்கிறோம்? நல்ல தைரியமா சொல்லணும், நான் கர்த்தரை மாதிரி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தரை தரிசிக்க வந்திருக்கிறோம். 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்தை விட மாட்டோம். முன்னொரு காலத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெட்கத்துக்குரியவைகளாய் இருந்தாலும் சர்வ வல்லவருடைய முகத்தை பார்க்க பழக்கமில்லாதவர்களாய் இருந்தபடினால அது வெட்கமாக நமக்கு தோன்றவில்லை. அதான் நான் இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக வராது, எல்லாம் டச்சஸ் அவர் இன்டெலெக்ட். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. பட் நவ் அந்த கிரியைகளை நாம் பார்க்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஐ am ashamed. My portals are closed for the devil, but my portals are open to God. அது நிமித்தம்
நான் பரிசுத்தத்தை இப்பொழுது பார்க்கிறேன். முன்னொரு காலத்தில் அசுத்தத்தை பார்த்தவன் இப்பொழுது அந்த அசுத்தத்தை பார்க்கும் பொழுது அது எனக்கு மறுபடியும் வெட்கமாய் தோன்றுகிறது. That's the basic difference. சபையாரே, தேவஜனமே, இந்த காரியங்களை நாம் வெட்கத்துக்குரிய காரியங்களை மறுபடியும் வெட்கப்படாமல் நம்ம பார்ப்போமானால், செய்வோமானால், பேசுவோமானால், பரிசுத்தவான்கள் என்கிறதான பட்டியல் நாம் இடம் பெறாமலும் போய்விடுவோமே. பரிசுத்தவான்களுடைய அழகு என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ் என்று போன நைட் ப்ரேயரில் நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. அது என்ன என்ன எந்த வசனம் அதுக்கு? அந்த அல்ல அந்த பேர் முதலாய் எபேசியர் 5வது அதிகாரம் 2 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் போட்டிருக்கு. மேலும் மேலும் besides all these things, மேலும்னா besides, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. I love this scripture. Hallelujah. இது இப்போ தொடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், நான் வந்துருச்சு. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, that means if you are called to be a saint of God, கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் என்ற பட்டியல்லே அழைக்கப்பட்டிருக்கிறோம். First Corinthians chapter 1 verse number 2 வாசித்து மகிழலாமா? கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. போதும், தேவனுடைய சபை. அதுக்கு அடுத்து வாசித்து ஒன்றும் பிரயோஜனம், நம்ம சப்ஜெக்ட் இதுதான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று மொட்டையாய் எழுதாமல், இல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதாமல் தேவனுடைய சபை என்று எழுதி இருக்கிறது. கேன் யூ அப்ரிஷியேட் திஸ்? ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது ஜீவனுள்ள தேவன் தெரிந்து கொண்ட கூட்டமாக்கும். அந்த கூட்டத்தில் பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், கூப்பிட்டவங்களும் இருக்காங்க, வாங்கன்னு கூப்பிட்டவங்களும் இருக்கிறாங்க. That God has called us to be holy, to know Him, to encounter Him, to have fellowship with the Holy God, to have the capacity to see His face in glory. அவருடைய பரிசுத்த முகத்தை பார்க்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாகும்படிக்கு ஆயத்தம் உள்ள ஜனங்களாய் மாறும்படிக்கு அழைத்த நல்ல தெய்வம். தேவனை மகிமைப்படுத்த உங்களால முடியுமா? இதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா? ஹல்லேலூயா. ஆஹா. சோ வாசிப்போம். இப்பொழுது பிலீவர்ஸை குறித்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் முதல் 1-2 வசனங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க கிரியைகளை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அவன் யூஸ் பண்ற வேர்டை பாருங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்கள், வெட்கமாய் வெளியரங்கமான காரியங்கள் கிடையாது. ஒரு காலத்தில் வெட்கமான வெளியரங்க காரியங்களும் உண்டு, வெட்கமான அந்தரங்க காரியங்களும் உண்டு. அது வெட்கமாய் தோணவில்லை. கள்ளு கடைக்கு போயிட்டு பாட்டில் எடுத்துட்டு வர்றது வெளியரங்கமான காரியம். அது என்ன வெட்கம்? தட்ஸ் லைஃப் ஸ்டைல். உள்ள போய் குடிச்சிட்டு வர்றது, மனசுல எந்த கழுத குப்பையெல்லாம் நினைச்சிட்டு பாவம் பண்றது, ரெண்டுமே ஒன்று. உள்ளேயும் ஒன்று, வெளியிலையும் சேம் தான். ரெண்டுமே வெட்கமா இல்லை எனக்கு. ஒருத்தனை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு வர்றது எனக்கு வெட்கமா தோணலை.
ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய சிந்தையில் அசுத்தமான காரியத்தை நான் திங்க் பண்ணுறதும் அதுவும் எனக்கு வெக்கமாக தோணலை. தட்ஸ் மை லைஃப் அப்படிங்கிறான். டு வாட் எக்ஸ்டென்ட் பீப்புள் ஆர் சேயிங் தட் தே ஆர் நாட் அஷேம்ட், தே ஆர் ஈவன் சேயிங் தட் தட் பாடிஸ் ஆர் தேர் ஓன் அண்ட் த பிளஷர்ஸ் ஆர் தேர் ஓன். என்னுடைய சரீரம் வாட் அன் இண்டிபெண்டன்ஸ் யூ see. இண்டிபெண்டன்ஸ் makes them go mad to show indifference. எவ்வளவு இண்டிபெண்டன்ட் ஆயிட்டான் பாத்தீங்களா? என் பாடி எந்துங்கிறான், என் சரீரம் எந்துங்கிறான், என் இன்பம் எந்துங்கிறான். ஹே, நான் ஒரு ஆர்குமெண்ட்டை நான் வாட்ச் பண்ணேன் ஒரு நாள். அவன் சொல்றான், என் பாடி, மை பாடி, இதோ இந்த கை, இந்த உறுப்புகள், உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள், மறைவான உறுப்புகள், வெளியரங்கமான எல்லாமே எந்துங்கிறான். நான் ஒரு ஆணோட ஆணு படுத்தா என்ன, பெண்ணோட பெண் படுத்தா என்ன, இன்பம் கண்டா உனக்கு என்னன்னு கேட்கிறான். சொசைட்டி எப்படி போச்சு பாருங்க, எவ்வளவு இண்டிபெண்டா போச்சுன்னு பாருங்க. அப்போ அந்த எழுத்து வாதாடுறவன் சொல்றான், நோ நோ, யூ சே யுவர் பாடி இஸ் யுவர் ஓன், பட் த பைபிள் சேஸ் you are the creation of God. Let the Bible speak to you now. It is the standard of life for you and not for me. Understand அப்படிங்கிறான். பைபிள் இப்படி சொல்லுதேன்னு நீ சொன்னீன்னா அது உனக்கு, எனக்கு இல்லைங்கிறான். இதுதான்டா வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான அளவுகோல்டான்னா, அது எனக்கு இல்லை உனக்கு தானே, எனக்கு இல்லை ஏன்டா நீ ஏன்டா வந்து பேசுறேங்கிறான். நீ யாருடா இந்த புஸ்தகத்தை வச்சு என்னை அளக்கிறதுக்குன்னு கேட்குறான். எந்த அளவுக்கு சாத்தா உள்ள புகுந்து இண்டிபெண்ட் ஆக்கிட்டான்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. தேவன் நியாயத்தில் கொண்டு வர மாட்டாரோ? அதை தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வெட்கமான அந்தரங்க காரியங்கள் நாங்கள் வெறுக்கிறோம்னா, அப்ப எங்களுடைய அந்தரங்க காரியங்களிலே எது நியாயம்? இன்னர் தாட் லைஃப்ல, எங்க புத்தியில எது நியாயம், எது வெளிச்சம், எது தேவன் அங்கீகரிப்பார், எது தேவன் அங்கீகரிக்க மாட்டார்? அப்படி எங்களுக்கே வெட்கமாய் தோணுது. ஒரு பெண்ணை நிர்வாணமாக நான் கற்பனை பண்ணினால் தேவன் அது ஏற்றுக்கொள்வாரோ? அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது வெட்கமான காரியமாக எனக்கு தோண வேணும். தோணாவிட்டால் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை உதாசீனப்படுத்துகிறேன். God's word is always sharp, brother. It's sharp. உங்களுக்கும் ஷார்ப், எனக்கும் ஷார்ப். But I praise God for the opportunity God is giving us. Hallelujah. நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஷார்ப்பாக அடிக்கிறார் பார்த்தீங்களா? டக்குன்னு நம்ம திருந்திடலாம். அவ்வளோதான். அவன் சொல்கிறான், இந்த வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்துட்டான். வெட்கமான வெளியரங்க காரியங்களை, நிறைய பேர் வெளியரங்கமான காரியங்களை வெறுப்பாங்க. இன்றைக்கி சினிமாவில் போய், சினிமா கொட்டாயில் போய் லைனில் நின்று நம்ம சினிமா தியேட்டர் முன்னால் டிக்கெட் வாங்க மாட்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், பரிசுத்தரின் முகத்தை நாம் பார்த்ததுனாலே, பரிசுத்தர் நம்மை அழைத்ததுனாலே, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்துட்டு இன்னைக்கு முடிக்கலாம். நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 6வது அதிகாரம் 17லேருந்து 23 வரைக்கும் வாசித்தே ஆக வேண்டும். முன்னே வெயிட் எப்போ அவர் ஃபார்மர் காண்டக்ட், அவர் முன்னால் இருக்கிற லைஃப், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்மை குறித்து சொல்லப்படுமா? பதில் வரல பாஸ்டர். கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக நட்டெல்லாம் கலண்டிருக்குது, அதனால் நாங்கள் தைரியமாக சொல்ல முடியல. அப்போ நட்டை டைட் பண்ணு, நட்டை. என்ன மாதிரி ரோமர் சபைக்கு பவுல் எழுதும்போது சந்தோஷமாய் சொல்றான் பாருங்க.
நம்ம பட்டங்கள், பதவிகள், அந்த போஸ்ட், இந்த போஸ்ட், அந்த இது மண்ணாங்கட்டி, இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? முன்னே பாவத்துக்கு அடிமைகளாய் நீங்கள் இருந்தும் இப்போ முன்னே முன்ன லைஃபுக்கும் இப்போ இருக்கிற லைஃபுக்கும் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு ஹோட்டலுக்கு போற மாதிரி சர்ச்சுக்கு வராம, இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க எங்க போனாலும் ஒரே சத்தியம், எங்க போனாலும் ஒரே மாவு, அங்கேயும் வெங்காய தோசை, இங்கேயும் வெங்காய தோசை. ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து தோசையை சாப்பிட்டு போப்பா. ஏங்க இந்த பார்க்குறதுக்கெல்லாம் வெங்காய தோசை மாதிரி தான் இருக்கும். உண்மையாக தோசையான்னு செக் பண்ணிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் இப்பொழுது நீங்கள் ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் wholeheartedly I come ன்னு சொன்னதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தரை துதிக்கலைன்னா இந்த கல்லுகள் துதிக்கும். If you say that this is not the place for me ன்னு சொன்னா, God will say open doors are for you. But there are people whom I will bring from a very far distance. They will be established and they will grow like cedar trees and palm trees. நான் அப்படிப்பட்ட கர்வாலி மரத்தை போலவும் இது பனையை போலவும் கேதுரு மரங்களை போலவும் செழிக்கக்கூடியவர்களை தூரத்திலிருந்து நான் என் பிள்ளைகளை வரவழைப்பேன். அது அவராலே கூடும், அது அவராலே கூடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டாச்சு. இப்ப அடுத்து, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். கரெக்டா? நம்மளை குறித்து சொல்லப்படுமா? நிறைய பேர் நியூட்ரலாக உட்காந்துருக்கான். ஐயம்மா அசையக்கூடாது, சொல்லிவிட்டோம்னா நம்ம சொன்னது தப்பாக போகும், சொல்லிவிட்டு அப்படி இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது, என்ன செய்யறதுன்னு ஒரே போராட்டம். நோ, we need to comply with this scriptures. இந்த வசனங்களுக்கு சிங்க் ஆகணும். லைஃப் சிங்க் ஆக்கி கொள்வோமாக. இந்த வசனத்தோடு ஒத்து போகணுமே. இந்த வசனங்கள் நம்மை குறித்தும் சொல்லப்பட்டதா இருப்பதாக இருக்கணும். ஜெபமா இருக்கட்டும். தெய்வமே. சரி, அப்புறம் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது ஒவ்வொரு ஸ்கிரிப்சரும் முன்னே இப்போ வந்துட்டு இருக்கோம். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். 19, 20 பார்த்தா, பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது வந்துச்சா மறுபடியும்? இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா மரணம் கிடைச்சதுங்கிறான். ஏன்னா நீங்க பாவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்ததுனால மரணம் கிடைச்சது. அடுத்து 22 பார்க்கும்போது, இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைச்ச பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹே, அப்போ என்ன கிடைச்சது? மரணம் கிடைச்சது. இப்போ என்ன கிடைச்சது? ஜீவன் கிடைச்சது, பரிசுத்தம் கிடைச்சது, பலன் முடிவோ நித்திய ஜீவன். 23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Now I know for what I need to be ashamed. எவைகளை குறித்து வெட்கப்பட வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அல்லேலூயா. வெட்கமான அந்தரங்க கிரியைகளை நாங்கள் வெறுத்துன்னு சொல்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல பாடங்கள் இவைகள்லாம். பரிசுத்தத்தை வளர்க்கிற என் தேவன் என் ஆண்டவருக்கு போர்ட்டல்ஸ் திறக்குமானால், என் ஆண்டவருக்கு கேட்வே திறக்குமானால், என் ஆண்டவருக்கு வழிவாசல்களை நாம் திறப்போமானால், அவர் செய்கிற கிரியைகள் பரிசுத்தத்துக்கு ஏற்றதா இருக்கும். அது வளரும்.
சாத்தானுக்கு கேட்டு திறக்குமானால் அவன் செய்கிற கிரியைகள் பாவத்தை வளர்க்கும், அதில் பரிசுத்தம் இருப்பதில்லை. முடிவு அழிவு, நரகம். இங்கேயோ முடிவு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆகவே தாவீது பாவம் பண்ணான்னு சொல்லிட்டு 51வது சங்கீதத்தை வாசித்துட்டு நம்மளும் பாவம் பண்ணி 51 வாசித்துட்டு கபக்குன்னு பைபிளை மூடி வச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு அப்படி நடந்தாருன்னு சொல்லி நம்ம நடக்கப்படாது. அப்படி ஆபிரகாம் போய் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தாவீது அசிங்கமாக பண்ணிட்டான்னு நம்ம பண்ணக்கூடாது. என் தேவன் நமக்கு மனப்பூர்வமாய் நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறதுனால ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை குறித்து சொல்லப்பட வேண்டாம். திருச்சபையே மரணாதா, ஹல்லேலூயா, மரணாதா, கர்த்தர் வருகிறார். திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிறதை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய முகத்தை பார்த்து பழக்கப்பட்டவர்கள் மற்றவைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். முன்னொரு காலத்தில் பரிசுத்த முகத்தை பார்க்கவே பார்க்காத நாம், பரிசுத்தத்தை பார்க்காதவர்கள், பரிசுத்தத்தை குறித்து அறியாதவர்கள், நாம் பார்க்கிறதெல்லாம் அசுத்தமே ஒழிய அவன் ஒரு நாளாவது ஒரு பரிசுத்தமான காரியத்தை நமக்கு காண்பித்தானா? சாத்தான் ஒரு நாளாவது பரிசுத்தமான காரியத்தை காட்டினானா? நிர்வாணமான பெண்களை காட்டின பிறகு பரிசுத்தம் என்ன என்பதை காட்டினானா? பாட்டில காட்டினதுக்கு அப்புறம் பரிசுத்தம்னா இதுன்னு காட்டினான்னா? அவன் பொல்லாதவன். அவனை அண்டிக் கொள்ளுகிற வரைக்கும் திருப்தி இருப்பதே இல்லை. இன்னைக்கு அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னு வச்சு நாம ஒரு நாள் வாழ முடியாது. பரிசுத்த தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கணும் கொஞ்ச நாள்ல. இன் a very short time from now. இந்த நாளிலிருந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இன்னையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அந்த பரிசுத்த தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்க வேணாம். முகமுகமே அவரை பார்க்க வேணாம். ஹல்லேலூயா. இங்கே அசுத்தத்தை கண்டு வெட்கப்பட்டவர்கள் பரிசுத்தருடைய முகத்தை பார்க்கிறதுக்கு சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. இங்கே அசுத்தத்தை கண்டும் அது அசுத்தமாக தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த தேவனை அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாமலேயே போய்விடும். நீ இதை பார்த்து நீ அசுத்தம் என்று எண்ணாதபடினாலே என்னிடத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமில்லை என்று சொல்லுவாரானால் நாம் எங்கே போவது? எங்கே போவது? இதுக்கு பின்னால் வரக்கூடிய சில வசனங்கள், சில சத்தியம் ரொம்ப பிரமாதமாக. ஆக எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன பேசினாரோ என் தெய்வம் எல்லாருக்கும் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ரீசனபிள், ரேஷனல் திங்கிங். ஹல்லேலூயா. நாம் ஏன் ரேஷனலாய் திங்க் பண்ணி தெய்வத்தின் காரியங்களை நாம் உறுதிப்படுத்தக்கூடாது? இந்த ரேஷனலாக திங்க் பண்ணி தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கேட்டால் பகுத்தறிவுங்கிறாங்க. அது என்ன அறிவோ எனக்கு தெரியல. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பகுத்தறிவுள்ளவர்களாய் தெளிவுள்ளவர்களாய் இருந்து பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you are a man of science, you are wanted by God to prove that there is God in science to others. If you are an engineer, hallelujah, you are wanted by God to establish biblical truth to the society. If you are a doctor, you are called not to be silent, hallelujah, not to keep quiet, but you are called to establish kingdom of God in this dark society. If you are called to be a nurse, you are called to establish God's kingdom in this world. If you are called as a teacher, hallelujah, hallelujah, you are called to establish God's laws to the young minds. Hallelujah. Amen, 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 amen. I am the glory bearer of God. I am the image bearer of God. Hallelujah. If you are called to be a businessman, ஒருவேளை வர்த்தக பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களாக இருந்தால், ஹல்லேலூயா, தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் சட்டதிட்டங்களையும் பரலோகத்தையும் நிலைநிறுத்துகிறவர்களாக இந்த சமுதாயத்தில் உங்களை கர்த்தர் அழைத்ததினால் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும்.
நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்கள் ஒரு இன்ஜினியர் டாக்டராக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு எந்த வேலை செய்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை விரும்புகிறார், தேடுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தமும் பொறாமையும் பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது என்று சொன்ன நல்ல தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாக ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றைய ஒரு நாளில் நான் பார்த்ததெல்லாம் வெட்கத்துக்குரிய காரியங்கள். பரிசுத்தத்தை பார்த்ததே கிடையாது. அதனால் எனக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாதனால எது பார்த்தேனோ அது மேலே எனக்கு வெட்கத்துக்குரிய காரியமாய் இருந்தாலும் எனக்கு அது வெட்கமாய் தோணவில்லை. இன்னைக்கு நான் பரிசுத்தத்தை பார்த்தவன். ஆகையினாலே வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களே நான் வெறுக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். என் தேவனுடைய முகத்தை நான் பார்ப்பது எப்படி? போர்த்திபால் வீட்டிலிருந்து மேலாடையும் தூக்கி எறிஞ்சிட்டு மேலே போனா எனக்கு இது முடியாத காரியம். என் தேவனை நான் எப்படி சந்திப்பேன்? ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த முகத்தை நான் எப்படி தரிசிப்பேன்? ஸ்தோத்திரம். போன்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனான். அதுக்காக ஜெயிலில் போனா எனக்கு என்ன? என் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டுமே ஒழிய ஜெயிலில் போனால் ஜெயிலேருந்து தப்புவிக்கிறதுக்காக நான் தப்புறதுக்காக எந்த ஒரு தீமையும் செஞ்சு ஆண்டவர் முன்னால் நிற்க முடியாமல் நான் போகவே மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்த நல்ல தேவ மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ரெண்டு நிமிஷம் நம்ம ஜெபிச்சுட்டு போகிறதுனால ஒன்றும் இல்லை. அந்த ஜெபிச்சுட்டு போகும்னால தீர்மானங்கள் எடுத்து வாழ்நாளெல்லாம் இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய போர்ட்டல்ஸ் நெவர் பி ஓப்பன் டு த டெவில். Hallelujah. My portals are always open to God. I will be aligned with God, not with the devil and the devilish worldly system. Hallelujah. Hallelujah. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கடக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நல்ல பெரிய சோதனைகள்லாம் வரத்தான் செய்து. சோதனைகள் வராது கிடையாது, நல்ல சோதனைகள்லாம் வரும், மட்டமான சோதனைகள்லாம் வரும். இன்னைக்கு கேட்டபடி பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் நீ. ஹல்லேலூயா. பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை மறந்து போகாதே, மறந்து போகாதே. அடுத்த வாரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கிளியர் கட்டாய் தேவன் சொல்லி இருக்கிறார். எனக்கோ அவ்வளவு ஆசை இந்த வாரத்திலே சொல்லிடணுன்ட்டு, ஆனால் நேரம் இல்லாதனால அதை எடுக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய அழைப்புக்காய் நன்றி சொல்லுங்கள். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள், ஆமென். பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களும் பரிசுத்தவான்களாய் மாறும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தியாகங்கள் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் தேவ கிருபை நம்மை இதுவரைக்கும் வெட்கப்படாதபடிக்கு காத்து கொண்டது அவருடைய கிருபை தான் ஒழிய நம்முடைய தியாகங்கள் கிடையாது. பரிசுத்தவான்களுடைய தியாகங்களை பார்த்தால் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே பலி செலுத்தி எவ்வளவு தியாகம் பண்ணி ஜெபித்து உட்கார்ந்தார்கள், எவ்வளவு ஊழியத்திலே அடி வாங்கினார்கள். நீதிமான்கள் தான் அவர்கள், ஆனாலும் கர்த்தருக்காக அடி வாங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளை நாங்கள் வெறுத்து போட்டிருக்குது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாகும்படிக்கு ஆயத்தப்படுவோமாக தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக, இருள் அகன்று போவதாக. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அருமையாய் நீர் ஐக்கியப்படுத்தின குடும்பங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த அன்பு செல்வங்கள் எல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் பரிசுத்தமாக்கப்படும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். பேர் முதலாய் இவைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு
பாடம் படித்து கொடுத்து எல்லா வாசல்களையும் சாத்தானுக்கு பூட்டிட்டு, அல்லேலூயா, தேவன் ஒருவருக்கே எங்கள் வாசல்களை திறக்கத்தக்கதாக அப்பா எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்து, ஆலோசனை கொடுத்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எங்களுக்கு வெளிப்படுத்தி, உம்முடைய ஜனமாகிய எங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சார்பிலே கர்த்தர் எங்கள் யுத்தங்களை நடப்பிப்பாராக. அது த்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஈவில் ஆல்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய தூஷண வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒன்றும் வாய்க்காது என்று 54:17 என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எங்கள் யுத்தங்களை கர்த்தரே நடப்பிப்பாராக. எங்கள் யுத்தங்களை கர்த்தரே நடப்பிப்பாராக. ஆல்டர் டு ஆல்டர், த்ரோன் டு த்ரோன், த்ரோன் டு த்ரோன், ஆல்டர் டு ஆல்டர். பொல்லாத சாத்தானுடைய அந்த சிங்காசனம் இருக்குமானால் அந்த சிங்காசனம் எங்களுக்காக ஃபைட் பண்ணும்போது எங்களுக்கு பலன் இருக்காது. உம்முடைய சிங்காசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். த்ரோன் டு த்ரோன், ஹல்லேலூயா, ஆல்டர் டு ஆல்டர். நாங்கள் தஞ்சம் அடைகிறோம் ஐயா. எங்கள் தெய்வமே ஏசையா, முழு உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. தட் இஸ் த டிசைன் ஆஃப் த வேர்ல்ட். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதுக்குள்ள கடக்கிறோம். கர்த்தரோ எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் ஐயா. ஆனால் நாங்களோ கர்த்தாவே அந்த அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் வெறுத்து வெட்கத்துக்குரியவர்களாய் பார்த்து பரிசுத்த தேவனுக்கு முகத்தை பார்க்க தியாகத்தோடு இருக்க சொல்றீர். நடராத்திரி எந்திரிக்க முடியுமானா எந்திரிச்சு ஜெபம் பண்ண சொல்றீர். ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபிக்க சொல்லுகிறீர். தியாகம் பண்ண சொல்லுகிறீர். சோம்பேறித்தனத்தை மறக்க சொல்லுகிறீர். தூக்கத்தை மறக்க சொல்லுகிறீர். கொஞ்சம் ஆகாரத்தை மறக்க சொல்லுகிறீர். என்னெல்லாம் ரகசியங்கள் இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கும் நம் அனைவருக்கும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடைய போய் வாருங்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிப்பதாக. என் ஆண்டவருடைய ராஜ்யம் உங்கள் ஜீவியத்தில் வருவதாக. ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல் இருப்பதாக. அல்ல, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்களாக மாறிவிடுவீர்களாக. God bless you. Bye. Bye.